Alhamdulillah wa kafa wa salamun ala ibadihi alladhina istafa amma ba'd. Faqad qala Allahu ta'ala fil Qur'an al-Karim ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Rijalul la tulhihim tijaratun wa la bay'un an dhikrillah yakhafuna yawman tataqallabu fihi al-qulub wal absar. وقال النبي صلى الله عليه وسلم التجار يحشرون يوم القيامة فجارا إلا من اتقى الله وبر وصدق. وقال أيضا التاجر الصدوق الأمين مع النبيين والصديقين والشهداء. وقال أيضا إن أطيب الكسب كسب التجار الذين إذا حدثوا لم يكذبوا وإذا تؤمنوا لم يخونوا وإذا وعدوا لم يخلفوا وإذا اشتروا لم يذموا وإذا باعوا لم يمدحوا وإذا كان عليهم لم يعسروا لم يمتلوا وإذا كان لهم لم يعسروا أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க சகோதர பெரியார்களே, அல்லாஹு தாலா மனிதனுக்கு ஹலாலான சம்பாத்தியத்தை ஆர்வமூட்டிருக்கின்றான், மாறாக ஏவி இருக்கிறான். ஹராமான சம்பாத்தியத்தை தடுத்திருக்கின்றான். மனிதன் உலகத்தில் உயிர் வாழ்றதுக்கு சாப்பாடு கட்டாயம், உணவு கட்டாயம். உணவுக்காக வேண்டி மனிதன் சம்பாதிக்க வேண்டியிருக்குது. அவன் சம்பாதிக்கணும் அல்லது அவனுக்கு செலவழிக்கிறவங்க சம்பாதிக்க வேண்டியிருக்கு. ஏதோ ஒரு வகையில் தான் உணவு எங்களோட கையில் வந்து சேரப்போகுது. அப்போ இந்த சம்பாத்தியத்தில் ஹலாலான சம்பாத்தியம் இருக்கு, ஹராமான சம்பாத்தியம் இருக்கு. ஹலாலானதை தான் நல்லா ஏவி இருக்கிறான், ஹராமா எல்லாம் தடுத்திருக்கிறான். யா யுஹன்னாசு குலு மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா. அல்லாஹு தஆலா முழு மனித சமுதாயத்துக்கும் அல்லாஹ் ஏவுகிறான், ஏ மக்களே, நீங்கள் பூமியில இருந்து ஹலாலானதை சாப்பிடுங்கள். அப்படின்னா ஹராத்தை சாப்பிடாதீங்க. நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஏவி இருக்கிறான், மோமின்களுக்கும் ஏவி இருக்கிறான், முழு சமுதாயத்துக்கும் மனித சமுதாயத்துக்கும் அல்லாஹ் ஏவி இருக்கிறான். அதனால ஹலாலான சம்பாத்தியம் என்பது ஃபர்து கிஃபாயா, ஃபர்து ஐன். ஃபர்து கிஃபாயா, ஃபர்து ஐன். ஒவ்வொருத்தனும் ஹலாலை சம்பாதிச்சாகணும், ஹலாலை சாப்பிட்டாகணும், ஹலாலை சம்பாதிக்கணும். ஹதீஸில் வருது தலபு கஸ்பில் ஹலாலி ஃபரீதத்தும் பதில் ஃபரீதா. ஹலாலான ரிஸ்கை தேடுறதுக்குது இது ஒரு ஃபர்துக்கு பின்னாடி இன்னொரு ஃபர்து. அப்படின்னா அடிப்படை ஃபர்துகள் இருக்கு, ஈமான், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். இந்த அடிப்படை கடமைக்கு அடுத்த அந்தஸ்துல ஒரு கடமை தான் ஹலாலான உணவை தேடுறது. அப்படின்னா ஹலாலான சம்பாத்தியத்தை தேடுற விஷயத்துல ஏனைய ஃபராயிதுகளை விட்டுறக்கூடாதுன்னு அர்த்தம். உதாரணமா நிறைய பேர் சொல்றாங்க, நாங்க சம்பாதிக்கிறோம் குடும்பத்துக்காக வேண்டி, மனைவி மக்களுக்காக வேண்டி, நாட்டை விட்டு இங்க வந்திருக்கிறோம் இன்னொரு நாட்டுக்கு. இப்ப நாங்க சம்பாதிக்கிறதும் இது ஒரு கடமை தான், ஃபர்து தான். அப்படின்ட்டு ஜும்மாவை மிஸ் பண்ணுறாங்க, தொழுகையை விடுறாங்க, நோன்பை விடுறாங்க, ஏனைய கடமைகளை விடுறாங்கண்டா அவங்க ஹலாலான ரிஸ்கை தேடின கூட்டத்தில் ஆக முடியாது, அவங்க ஒரு கடமையை நிறைவேற்றின கூட்டத்தில் ஆக மாட்டாங்க. ஈமான், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் இந்த கடமையில செஞ்சு கொண்டு ஹலாலான விதத்தில் தேட வேண்டும். சம்பாத்தியம் பல்வேறு விதமாக இருக்குது. ஒருத்தர் கூலி வேலை செய்கிறாரு, உத்தியோகம் பார்க்கிறார் கம்பெனியில், இதுவும் சம்பாத்தியம் தான். விவசாயம் செய்கிறாரு, அதுவும் சம்பாத்தியம். இன்னொன்றுக்கு வியாபாரம், திஜாரத். பைஹக்கியோட ரிவாயத்தில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன அத்யபல் கஸ்பி கஸ்பு துஜார். சம்பாத்தியங்களாக சிறந்த சம்பாத்தியம் வியாபாரிகளுடைய சம்பாத்தியம்னு சொன்னாங்க.
வியாபாரத்தின் மூலமாக சம்பாதிக்க சம்பாத்தியம் ஹலாலானது, ஆனால் சில நிபந்தனைகளை பேணணும். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸில் தொடரில் சொல்கிறாங்க. ஹலாலாக சம்பாதிக்கிறது அல்லாஹ் விரும்புகிறான். ஹலாலான உணவு உடம்புல போனாத்தான் உடலின் வெளியாகக்கூடிய அமல்கள் ஹலாலாக இருக்கும், நல்லதாக இருக்கும். வஅமலு சாலிஹா, ஹலாலை சாப்பிடுங்கள். வஅமலு சாலிஹா, நல்ல அமல் செய்யுங்கள். ஹராத்தன் சாப்பிடுகிறான்டா அவனுக்கு நல்ல அமல் செய்ய முடியாது. நிறைய மக்கள் நாங்கள் அடிக்கடி பேசக்கூடிய விஷயம்தான். நல்ல மார்க்கத்தோட தொடர்பாக இருந்தாங்க, தொழுகையாளியா பேணுதலாக தீனோட தொடர்பாக இருந்தாங்க, பள்ளிக்கு வந்து கொண்டிருந்தாங்க. கொஞ்ச நாள் ஆகும்பொழுது அவங்களுடைய தொடர்புகள் பள்ளிவாசலோட குறையுது, தீனோட குறையுது, மார்க்கப்பற்று குறையுது. தொழுகையில அவருக்கே விளங்குது இன்பம் ஒன்று இல்லை, திக்ர் செய்யறதுக்கு மனசு வருதில்லை, அமல் செய்யறதுக்கு மனசு வருதில்லை, பள்ளிவாசலுக்கு வாரத்துக்கு மனசு வருதில்லை. அதே நேரத்தில் பப்புக்கு வேறு டிஸ்கோக்கு போகிறேன்டா அல்ல வேறு இடங்களுக்கு போகிறேன்னா வீணான காரியங்களுக்கு போகிறேன்டா மனசுக்கு நல்ல ஆசையாக இருக்குது. இது என்ன காரணங்கள் சொன்னால் மனிதனுடைய உடலில் போகக்கூடிய வயிற்றில் போகக்கூடிய உணவுகளுடைய பெரிய ஒரு பங்கு அதில் இருக்குது. ஹராமான உடை ஒரு சாப்பாடு உடலுக்குள்ளே போயிட்டுன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த உடம்பு நரகத்துக்கு தான் தகுதி. அப்படின்னா அந்த உடம்பால் நல்ல அமல்கள் வெளியாகிறது கஷ்டமாகும், பாவம் செய்யறது தான் ஆசை வரும். அதனால் அந்த சாப்பாடை ஹலாலாக ஆக்கிக்கொள்வது கட்டாயம். அப்போ ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று சம்பாத்தியம் ஹலாலாக இருக்கணும், இரண்டாவது அந்த ஹலாலான சம்பாத்தியத்தால் வாங்கி சாப்பிடுகிற உணவு ஹலாலாக இருக்கணும். சம்பாத்தியம் ஹலால் தான், ஆனால் வாங்கி சாப்பிட்ற உணவுல ஹராம் கலந்துருக்குண்டா அதுவும் ஹராம் தான். ஹலாலத்தான் சாப்பிடுகிற உணவு ஹலால், ஆனால் சம்பாத்தியம் ஹராம்டா அதுவும் ஹராம் தான். அப்போ ரெண்டும் ஹலாலாக இருந்தால் தான் அது ஹலாலான ரிஸ்க், ஹலாலான உணவு. அந்த உடம்பு மனிதனை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். சகோதர பெரியார்களே, அப்போ வியாபாரம் இது அல்லாஹு தஆலா விரும்புகிறான். குர்ஆன்ல கிட்டத்தட்ட 9 இடங்கள்ல திஜாரத் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கு. வியாபாரத்தை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கிறான். அந்த 9 இடங்கள்ல வியாபாரம் 2 கருத்துல பாவிக்கப்பட்டிருக்கு. திஜாரத் என்ற வார்த்தை இருக்கிறது 2 கருத்துல பாவிக்கப்பட்டிருக்கு. ஒன்று அதனுடைய ஹக்கீக்கி அர்த்தம், அதனுடைய உண்மையான கருத்து. வியாபாரம் நாங்கள் எதை சொல்றோமோ அந்த அர்த்தத்துல வியாபாரம் அந்த திஜாரத் என்ற சொல்லலாம் பாவிச்சிருக்கிறான். சில இடங்களில் மானவி மஜாசி அதனுடைய இன்னொரு கருத்தில் அல்லாஹு தஆலா வியாபாரம் என்ற சொல்ல பாவிச்சிருக்கிறான். உதாரணத்துக்கு அல்லாஹு தஆலா குர்ஆன்ல கேட்கிறான், ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அதாபின் அலீம். ஈமான் கொண்ட மக்களே, உங்களுக்கு நான் ஒரு வியாபாரத்தை சொல்லி தரட்டுமா? அந்த வியாபாரம் உங்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை விட்டும் பாதுகாக்கும். அதென்ன துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி வ துஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹி பி அம்வாலிக்கும் அன்ஃபுஸிக்கும். அந்த வியாபாரம் என்ன? சாமான வாங்கி சாமான விற்கிற, காரை வாங்கி விற்கிறதல்ல அங்கே வியாபாரம். அல்லாஹ் சொல்ல போறது அங்கே சொன்ன வியாபாரம் என்ன? அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் அல்லாஹ் ரசூல் மீது ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் உங்களோட உடலை பொருளை எடுத்துக்கொண்டு பாடுபடுறீங்களே, இந்த வியாபாரம் இருக்குதே, இந்த சிறந்த வியாபாரம் இது உங்களை நரகத்தை விட்டே பாதுகாக்கணும். இப்போ இங்கே சொல்லப்பட்ட வியாபாரம் நாங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் அல்ல. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், வமினன் நாஸி மன் யஷ்ரி நஃப்ஸஹு பித்திகாஅ மர்தாத்தில்லாஹ். மக்கள் சிலர் இருக்கிறாங்க, அவங்க தன்னுடைய ஆத்மாவை தன்னையே அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கான வித்துடுறாங்க. இப்படி ஒரு பொருளை நாங்கள் விற்கிறோமோ இதே மாதிரி தன்னையே விற்கிறாங்க. எதுக்கு? அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டி. வல்லாஹு ரഊஃபும் பில் இபாத். அல்லாஹு தஆலா அடியார்களோட மிகப்பெரிய இரக்கம் உள்ளவன். இது சுஹைப் ரூமி ரலியல்லாஹு தஆலா அவங்க ஹிஜ்ரத் செஞ்ச போது நடந்த சம்பவம். அவங்கள மக்கள் தடுத்த நேரம் காஃபிர்கள், மக்களுடைய காஃபிர்கள் அவங்க சொன்னாங்க, எனக்கு எதுவுமான நல்லாத்தையும் விட்டுட்டு போறேன், என்னுடைய கடை, என்னுடைய சொத்து, என்னுடைய அடிமைகள் எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, என்னை விடுங்க, நான் ஹிஜ்ரத் செஞ்சு போறேன் தீனுக்காக வேண்டி. அப்படி இல்லை, நீங்க என்ன பிடிக்க வாரன்னு சொன்னா என்னிட்ட வாள் இருக்குது, அம்பு இருக்குது, ஈட்டி இருக்குது, இதெல்லாம் முடியும் வரைக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கு அம்பெய்வேன். என்னுடைய அம்பையை கூட திறமை உங்களுக்கு தெரியும்.
அம்பு முடியங்காட்டி என்ன நீங்கள் நெருங்க முடியாது. அதுக்கு பிறகு ஈட்டியால், அதுக்கு பிறகு வாளால் போர் செய்வனுக்கு பிறகு நீங்கள் என்ன பிடிக்கணும். அப்போ அவங்க விலையும் நாங்கள் திறமையான வீரர், அடுத்தது எங்களோட நோக்கம் அவர் சொத்துக்கிடங்களுக்கு கிடைக்க போது, சரி விட்டுட்டு அனுப்பிட்டாங்க, போய் சேருங்க. மதீனாவுக்கு வந்து சேர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ரபிஹ்த, நீங்கள் பெரிய லாபத்தை அடைஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னாங்க. உங்களோட வியாபாரத்தில் நீங்கள் பெரிய லாபத்தை அடைஞ்சு கொண்டீங்க. என்ன வியாபாரம் செஞ்சாங்க? அல்லாஹுக்காக வேண்டி தன்னை விற்றாங்க. எப்படி விற்றாங்க? தன்னோட உடைமைகள் எல்லாம் அல்லாஹுக்காண்டி மக்களுக்கு கொடுத்துட்டு வந்தாங்க. நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, என்ன விடுங்க, நான் ஹிஜ்ரத் செஞ்சு போகிறேன் தீனுக்காக வேண்டி. இன்னும் சில இடங்கள் அல்லாஹு தஆலா சொல்கிறான், உலாயிக அல்லதீன இஷ்தரவு ضلالة بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين. அவங்க இந்த மக்கள் இருக்கிறாங்களே, முனாஃபிக்கள் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்றான், இவங்க நேர்வழிக்கு பயிலாக நேர்வழியை வித்துட்டு வழிகேட வாங்கி கொண்டாங்க. நேர்வழியை வித்துட்டு வழிகேட வாங்கி கொண்டாங்க. ஃபமா ரபிஹத் திஜாரத்துஹும், இந்த வியாபாரம் ஒரு நாள் லாபம் பெறாது, இது நஷ்டமான வியாபாரம். ஏன்னா இவங்க ஆகிரத்தை விற்கிறாங்க அற்பமான துனியாவுக்காக வேண்டி. இந்த வமாக்கான முஹ்ததீன், இவங்க நேர்வழி பெற்ற கூட்டமும் கிடையாது. இதனுடைய இது வெளிரங்கத்தில் அது சம்பந்தமாக சொல்லியிருந்தாலும் உள்ரங்கமான அர்த்தத்தில் வியாபாரத்தில் யாரெல்லாம் ஹராத்தை, பொய்ய, ஏமாற்றத்தை கலக்குறாங்களோ அவங்களும் இந்த அர்த்தத்தில் சேர்றாங்க. இவங்க நேரான பாதை, உண்மை சொல்லி ஏமாத்தாம அமானிதத்தை பேணி செய்ய வேண்டிய வியாபாரம் இருக்குது. அதில் அவங்க என்ன செய்கிறாங்க? பொய்யை கலந்து, ஏமாற்றத்தை கலந்து நேர்வழிக்கு பதிலாக வழிகேட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க, நேர்வழியை விட்டு போடுறாங்க. அவங்களுடைய வியாபாரத்தில் ஒரு நாள் லாபம் கிடையாது. ஃபமா ரபிஹத் திஜாரத்துஹும், காசு கூட வர மாதிரி தெரியும், நிறைய ப்ராஃபிட் கிடைச்ச மாதிரி இருக்கும், ஆனால் அல்லாஹ் லொஸ்ட் ஆக்கிட்டுருவாங்க. இது மாதிரி ஹதீஸில் கூட வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, குல்லுன் நாஸ் யகுது ஃபபாயு நஃப்ஸஹு ஃபமுதிகுஹா அவ் மூபிகுஹா. எல்லா மக்களும் காலையில் எழும்பி போகிறாங்க, வியாபாரத்துக்காண்டி, வேலை செய்யறதுக்காண்டி, பல நோக்கங்களுக்காண்டி போகிறாங்க. அப்படி போகிற மக்கள் தன்னை நஃப்ஸை விற்கிறாங்க, தன்னை விற்கிறாங்க. அந்த வியாபாரத்தின் மூலமாக ஒன்று அவங்க அதை நரகத்தை விட்டு விடுதலை பெற செய்கிறாங்க, அல்லது அதை அழிவில் போட்டுக்கொள்கிறாங்க. இப்போ நாங்கள் வியாபாரத்துக்காண்டி போகிறோம், வீட்டுட்டு வழியாகி வியாபாரம் செய்கிறோம். நாங்கள் நினைக்கிறோம், அன்றைக்கு ஒரு 4 வாகனத்தை வாங்கி விற்றுட்டு வந்திக்கிறேன், நான் லாபம் அடைஞ்சிட்டேன். இப்போ இவருடைய வெளிரங்க வியாபாரத்தில் லாபம் அடைஞ்ச மாதிரி தெரியும், ஆனால் இந்த வியாபாரத்தில் எப்படி நடந்து கொண்டாரோ, அல்லாஹோட என்ன டீல் அவர் செஞ்சாரோ, அதில் தான் முடிவு. அவர் நரகத்தை விட்டு தன்னை பாதுகாத்து கொண்டாரா, அல்ல அழிவில் போட்டு கொண்டாரா? இப்போ வியாபாரத்தில் போய் சொன்னார், ஏமாத்தினார், அவர் வியாபாரத்தில் லாபம் அடையல, நஷ்டம் அடைஞ்சிட்டார். ஏன்? நல்லா கோபம் அடைஞ்சிட்டாங்க. தொழுகையை கலாவாக்கினார், வாகனத்தை எடுத்து இங்கே கொண்டு போயிட்டு அங்கே கொண்டு போயிட்டு யார்டு கொண்டாந்து ஆக்ஷனை போட்டு இப்படி அங்கே போனத்தில் 2 தொழுகை மிஸ். 4 வாகனம் அன்றைக்கு 50 தாள் 50 5 லட்சம் எண் சம்பாதிச்சிக்கிறார் லாபம். 2 தொழுகை கலா, இவன் நஷ்டவாளி. அந்த 2 தொழுகையில் ஒரு தொழுகைக்கு பயில 50 தாள் அல்ல, 5 லட்சம் அல்ல, 500 லட்சம் சம்பாதிச்சால் அது நஷ்டம்தான். ஏன்? அவனுடைய பேர் நரகத்துடைய வாசல் எழுதப்பட்டுட்டு, பெரும் பாவத்தொன்று செஞ்சிட்டான் தொழுகை கலாவாக்கி. அவ வியாபாரம் என்பதை குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் 2 அர்த்தத்துக்கு அனுப்பாவிக்கப்பட்டிருக்கு. ஒன்று அந்த ஹக்கீக்கத், உண்மையான வியாபாரம் என்றால் அடிப்படையில், இன்னொன்று அந்தரங்க கருத்தில். அல்லாஹோட ஒவ்வொரு நாளும் நாங்கள் டீல் பண்ணி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஒவ்வொரு காரியத்தின் மூலமாக, வியாபாரத்தின் மூலமாக அல்லாவுடன் டீல் நடக்குது. நான் நினைக்கக்கூடாது நான் ஜப்பனீஸோட மட்டும் டீல் பண்ணுறேன், அல்லது எங்கடாக்களோட மட்டும் நான் டீல் பண்ணுறேன். அல்ல, எங்களோட டீல் 2 ஒரே நேரத்தில் நடக்குது. ஒரு டீல் வெளிரங்கத்தில் மனிதர்களோடு நாங்கள் செய்கிறது, 2வது டீல் எங்களுக்கு அல்லாஹ்வுக்கு மத்தியில். அப்படின்னா ஷரியத்தை நாங்கள் எப்படி அதில் பயன்படுத்துகிறோம், அல்லாஹ்வுடைய கட்டளை, நபியை வழிமுறை எப்படி நாங்கள் பேணுகிறோம். அந்த வியாபாரத்தில் ஷரியத்துடைய தோதுவாக அந்த வியாபாரம் நடக்கின்றால் அல்லாவோட நாங்கள் பண்ணின டீலில் நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம். ஒருவேளை நாங்கள் இவரோட செஞ்ச டீலில் நஷ்டம் அடைஞ்சிருக்கலாம். உண்மையை சொல்லி ஏமாத்தாம அழிக்கிற குறையை சொல்லி விற்றோம், நஷ்டமாகிட்டது. ஆனால் அல்லாவோட நீங்கள் இந்த பண்ணின டீலை நீங்கி வைத்துட்டீங்க, நீங்கள் லாபம் அடைஞ்சிட்டீங்க. உண்மையான லாபம் மறுமையில லாபம் தான், உலகத்துடைய லாபம் அது கைவிட்டு போயிடும்.
அப்போ உண்மையான முஸ்லீம் வியாபாரி யாரு? ஒவ்வொரு விஷயத்திலும் என்னோட முஆமலா அல்லாவோட, என்னோட தொடர்பு அல்லாவோட. இதே மாதிரி மனைவியோட நடக்கிற நேரம் அல்லாவோட டீல் நடக்குது. நாங்கள் மனைவியோட மட்டும் நடந்துக்கிறோம் இல்லை. ஒருத்தன் மனைவியோக்கு அநியாயம் செய்யறான்டா, அவன் மனைவிக்கு மட்டும் அநியாயம் செய்யல, அல்லாவோட இல்லை டீல் ஒன்று இருக்கு, மனைவியோட நல்லா நடக்கணும் என்ற டீல், அதில் அவன் தோல்வி அடைஞ்சிட்டான். இதே மாதிரி தான் பிள்ளைகளோட நடக்கிற விஷயங்கள், தொழுகையில, நோம்புல, ஜக்காத்துல, எல்லாத்துலயும் எங்களோட தொடர்பு அல்லாவோட ஒரு டீல் ஒன்று நடந்து கொண்டு தான் இருக்கு. ஹைர். அடுத்து பொதுவாக வியாபாரம் செய்யக்கூடியவங்களோ அல்ல உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களோ அது வெறும் ஒரு துனியாவுடைய காரியம் அல்ல. இப்ப ஒருத்தர் வியாபாரத்தில் ஈடுபடுகிறார், அவரை பார்த்து நாங்கள் துனியாதாரின்னு சொல்ல முடியாது. துனியாதாரி அல்ல. வியாபாரம் துனியாதாரின் தான், தீன்தாரின் தான். அது எப்படின்னா அந்த வியாபாரம் அவர் செய்யக்கூடிய முறையை பொறுத்து. ஷரியத்தை பேணி முறையாக வியாபாரம் செஞ்சால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தாஜிரு ஸதூகுல் அமீன் மா நபியீன் வ சித்தீகீன் வ ஷுஹதா. உண்மை சொல்லி அமானிதத்தை பேணி யார் வியாபாரம் செய்கிறாரோ அவர் யாரோட கூட சொர்க்கத்தில் இருப்பாரு? நபிமார்களோட, சித்திகீன்களோட, ஷுஹதாக்களோட, அல்லாஹ்வுடைய தீனுக்கான உயிரை கொடுத்த ஷஹீதுகளோட கூட சொர்க்கத்தில் இருப்பாரு. அவர் செஞ்சது வியாபாரம் தான். ஆனால் அந்த வியாபாரத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளையை பேணினாரு, உண்மை சொன்னாரு, அமானிதத்தை பேணினார். அமானிதன்னு சொன்ன என்ன? அதில் இருக்கக்கூடிய குறையா சொல்லிடுறது. இன்றைக்கு நிறைய நாங்கள் ஏமாத்து வேலை செய்கிறோம். வியாபாரம் என்பது பரக்கத்துள்ள ஒரு தொழில். அதில் அல்லாஹ் நிறைய லாபத்தை வச்சிக்கிறான். ஆனால் அது எப்பன்னு சொன்னால் அது முறையாக நடந்துன்னு சொன்னான். வியாபாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன் அத்யபல் கஸ்பி கஸ்பு துஜார். சிறந்த சம்பாத்தியம் வியாபாரிகளுடைய சம்பாத்தியம். அவங்க யாரு? இதா ஹத்தஸு லம் யக்திபு. அந்த வியாபாரிகள்ட்ட 7 தன்மை இருக்கணும். அவங்க அந்த வியாபாரத்தில் 7 தன்மைகளை கையாளணும். அந்த 7 தன்மைகளை கையாண்டாத்தான் அந்த வியாபாரம் ஹலாலான பரக்கத்தான வியாபாரமாக இருக்கு. சிறந்த சம்பாத்தியம். முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, அல்லதீன இதா ஹத்தஸு லம் யக்திபு. அவங்க பேசினால் பொய் சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹ் முதல்ல பொய்யத்தான் கொண்டு வராங்க. ஏன்னா வியாபாரத்தில் மெயின் நாங்கள் பேசி தான் வியாபாரம் பண்ணுறோம். இந்த பேச்சில் பொய் நிறைய கலக்குது, நிறைய பொய் சொல்லிடுறோம், தேவையில்லாமல் பொய் சொல்கிறோம். இப்போ இதனால் அந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பரக்கத்து இல்லாமல் ஆகிடும், அதனுடைய ஹலால் தன்மை இல்லாமல் ஆகிடும் பொய்யின் மூலமாக. அப்போ உண்மை சொல்லி அமானிதத்தை பேணி வியாபாரம் செய்கிறாரு. ரெண்டாவது தன்மை வைத துமினு லம் யஹூனு. அவங்களை நம்பினால் அவங்க மோசடி செய்ய மாட்டாங்க. இப்போ நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்க, நீங்கள் நல்ல வியாபாரி நம்பினத்தானே தானே உங்களை டீல் பண்ணுறாரு. அவர் உங்களோட கடைக்கு சாமான் வாங்க வராரு, நீங்கள் ஏமாற்ற மாட்டீங்க, கலப்படம் செய்ய மாட்டீங்க, பொய் சொல்ல மாட்டீங்க, நம்பித்தான் வராரு. இப்போ நீங்கள் அவனை ஏமாத்துறீங்கன்னு சொன்னால் அது வியாபாரத்துடைய பரக்கத்து இல்லாமல் ஆக்கிடும். இப்போ சிலவங்க நினைக்கிறாங்க, நான் டீல் பண்ணுறது காஃபிரோட தானே, இந்த ஜப்பனீஸோட அல்லது ரஷ்யனோட, அந்நியர்களோட, இல்லாட்டி புத்தர்களோட, இவங்க காஃபிர்கள், இவங்கள நாங்கள் ஹிந்து, ஏமாற்றிட்டு போகலாம். அப்படி அல்ல. ஒரு முஸ்லீமை ஏமாற்றுவதை விட டபுள் பாவம் ஒரு அந்நியனை ஏமாற்றுறது. ஏண்டால் ஏமாற்றின பாவம் உண்டு, இரண்டாவது இஸ்லாத்தை பற்றி வெறுப்பு உண்டாக்கின பாவம். அவன் இன்னார் என்ன ஏமாத்தினு சொல்ல மாட்டான், முஸ்லீம் என்ன ஏமாத்தினு சொல்லுவான், இஸ்லாமியன் என்ன ஏமாத்தினு சொல்லுவான். அப்ப ஏமாத்துற பாவம், இரண்டாவது இஸ்லாத்தை பற்றிய தப்பான எண்ணத்தை உண்டாக்கினது, இஸ்லாத்தை பற்றிய வெறுப்பை உண்டாக்கின பாவம். இது அந்நியர்களோட நாங்கள் டீல் பண்ணும்படி ஏற்படும். அதனால் மிச்சம் கவனமாக இருக்கணும் அந்நியர்களோடு செய்யக்கூடிய வியாபாரம். அதுக்காண்டி எங்களோட ஏமாத்தின அர்த்தம் அல்ல, எங்களோட சகோதரர்களையும் ஏமாற்றக்கூடாது. அதே நேரத்தில் அந்நியர்கள் அந்த விஷயத்தை மிச்சம் கவனமாக இருக்கணும். அப்ப நம்புறவங்களை, நம்பி வாரவங்களை ஏமாற்றக்கூடாது. எங்களோட ஒருத்தர் வியாபாரம் பண்றாரு,
கொடுக்கல் வாங்கல் செய்கிறார், அவர் எங்களை நம்புகிறார். இன்றைக்கு பொதுவாக இந்த நாட்டில் அதிகமாக வியாபாரிகள் வாகனம் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க. பொதுவாக என்ன எப்படி எங்கள் வியாபாரத்தில் சிஸ்டம், ஒருத்தர் ஒரு வாகனத்தை வாங்குறார், வாங்கக்கூட இல்லை இன்னும் ஒரு இடத்துல ஒரு வாகனம் ஒன்று இருக்கு, விலையை கேட்கிறாரு, 5 தாள் 50,000 என்று சொல்றார். இப்ப இவர் இன்னொருத்தரை கால் பண்றாரு, பாய் இப்படி ஒரு வாகனம் ஒன்று இருக்கு, எவ்வளவுக்கு எடுக்கிறீங்க, ஒன்றுக்கு எவ்வளவுக்கு எடுக்கிறீங்கன்னு கேட்கிறேன். என்னோட கேட்கறது எவ்வளவு விலைக்கு போகும்னு சொல்றாரு, அல்ல ஆக்ஷன் ரேட் என்ன, அல்லது இதை எவ்வளவுக்கு எடுக்கலாம்னு கேட்கிறது. இப்ப நீங்க அவர்கிட்ட எவ்வளவுக்கு எடுக்கிறீங்கன்னு கேட்டா அவர் ஒரு விலையை சொல்லுவார், அவர் எடுக்கிற ஐடியாவில் அவர் நினைச்சுக்கொள்ள எனக்கு தரப்போறாருன்னு. இப்ப நீங்க அந்த நியத்துல அவரை ஒரு விலையை கொடுப்பாரு, நான் 8 தாளுக்கு எடுக்கிறேன் 80,000 எண்ணுக்கு, அல்லது 10 தாளுக்கு 1,00,000 ரூபாய்க்கு எடுக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப நீங்க என்ன செய்றீங்க, இன்னத்தனுக்கு கால் அடிக்கிறீங்க, அவருக்கு கால் பண்ணி கேட்குறீங்க, பாய் இந்த வாகனம் இருக்கு எவ்வளோக்கு எடுக்கிறீங்க. இவர் 10 தாள் சொன்னா அவர் 12 தாள் சொல்றாரு, ஒரு 20,000 கூட்டி சொல்றாரு. சரி, அப்ப அவர்கிட்ட நான் உங்களுக்கு தாரன்னு சொல்லவும் இல்லை, தரமாட்டேன்னு சொல்லவும் இல்லை. இப்ப அவர் நினைச்சு கொண்டிருக்காரு எனக்கு வாகனத்தை தருவாருன்னு. இப்ப இவர் இன்னொருத்தருக்கு கால் பண்றாரு, அடே 10 தாளாகி இப்ப 12 தாள், இன்னொருத்தட்ட கேட்டு பார்ப்போம். அவர் 15 தாள் சொல்றாரு, 1,50,000. அப்படியா, சரி. இப்படி 3, 4, 5 பேர், சிலர் 10 பேரு கூட கோல் அடிச்சு கேட்குறாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறாங்கண்டா, இவர் எனக்கு தான் தர போறாரு. சிலவங்க என்ன செய்யறாங்க, அட்வான்ஸா அவர் அங்கால விலை பேசிடுறாரு. இப்போ எனக்கு 10 தாள் தரேன்னு சொல்லி 10 தாள் எவ்வளோ கிடைப்பீங்கன்னு கேட்டார், 10 தாள் சொன்னேன், அப்போ எனக்கு அந்த வாகனத்தை தர போறாண்டு எல்லா கண்டிஷன் சேர்த்து அங்காலத்தனுக்கு விலை பேசுறாரு. முதலாவது ஷரியத்தில் இந்த வியாபாரமே ஹராம், ஹலால் இல்லை. ஏன்னு சொன்னால் எந்த பொருள் அவர் வாங்கி இன்னும் முடியலையோ, அவருடைய ஆதிக்கத்தில் கொண்டு வரலையோ, அது அவர் அடுத்து விற்க இயலாது, விலை பேச இயலாது. ஒன்று ரேட்டை கேட்கறது அனுமதி இருக்கு, எவ்வளோக்கு போகும்னு கேட்குற வேற, ஒக்ஷனுடைய ரேட்டுன்னா எவ்வளோக்கு விற்கலாம்னு கேட்குற வேற, நீங்கள் எவ்வளோக்கு எடுப்பீங்கண்டு. அப்போ அவர் நினைக்கிறார் இவர் வாங்கி வச்சு கொண்டிருக்கிறார், எனக்கு விற்க போறாரு. இது பெரிய சண்டலை போய் முடிகிற விஷயங்கள். இஸ்லாமிய முறையை நாங்கள் கையாண்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது. இல்லை ஹதரத் உங்களுக்கு எனக்கு தெரியும், நாங்களாம் வியாபாரம் செய்கிற எல்லாரும் இப்படித்தான் செய்கிறான், எல்லாரும் இப்படி செய்கிறாங்க, ஹலால் ஆக முடியாதே. பிரச்சனை ஏதாவது குறைஞ்சுதா, இல்லை கூடிக்கொண்டு தான் போகும். ஷரியத்துடைய முறை பிரகாரம் வியாபாரம் செஞ்சோண்டா பெரிய பரக்கத்தெல்லாம் வச்சுக்கிறான். அதனால தான் இவ்வளோ காலம் சம்பாதிக்கிறோம், கையில் காசு மிஞ்சதில்லை, பரக்கத்தில்லை. என்ன காரணம், ஷரியத்துடைய முறை பிரகாரம் வியாபாரம் செய்யல, நிறைய லாபம் கிடைக்குது, எந்த சந்தேகம் இல்லை. பொய் சொல்றோம், இல்லாட்டி ஏமாத்துறோம். அடுத்தது வைதவாது லம் யுஹ்லிஃபு, வாக்குறுதி அளிச்சா மீறக்கூடாது, ஆனால் மீறுகிறோம். இப்போ இவர் நினைக்கிறா எனக்கு தாரன்னு சொல்லிக்கிறான், சிலவங்க உங்களுடைய தாரன்னு சொல்லி தான் கேட்பாங்க, அப்படின்னு சேராக்களிக்கிறாங்க. எவ்வளோ கிடைக்கிறீங்கன்னு கேட்டு, சரி நான் தாரன் எவ்வளோ கிடைப்பீங்கன்னு கேட்டால், சரி சிலவங்க விலை கொடுக்கறதே எனக்கு தாரான்னு கேட்டுத்தான், அப்படி ஆக்களிக்கிறாங்க. விலை தார என்னை தருவீங்களான்னு கேட்டு தான் விலை. அப்போ சரி நான் உங்களுக்கு தாரன்னு சொல்லிட்டு விலை கேட்பாரு. 10 தாள் சொன்னார், இன்னொருத்தர் 5 தாள் 15 தாள் சொன்னார். இப்போ இவரை கொடுக்காம அவங்க கொடுத்துருவார். இப்போ பிரச்சனை வரும்னு மாதிரி இருந்தால் வாகனத்தை எடுக்கலன்ற கதையை போட்டுடுவார். வாங்குறார் தான், இங்கே 10 தாளுக்கு விற்காம அவங்க 15 தாளுக்கு விற்கிறாரு, அந்த வாகனம் சரி வரல பாய்ன்னு சொல்லிடுவார். பொய். இவர்கிட்ட கொடுத்தா 10 தாள் கிடைச்சிருக்கு, 5 தான் ப்ராஃபிட். 5 தாளுக்கு வாங்கி 10 தாளுக்கு விற்றாரு. பொய் சொல்லி அங்கால 15 தாளுக்கு விற்றாரு, இவருக்கு விற்காம. எப்படி விற்றாரு, இவரை விட அவர் கூட ரேட்டை கொடுத்தாரு, விலை தந்தாரு என்பதற்காக வேண்டி இவர்கிட்ட தாரன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இன்னொருத்தருக்கு விற்றுட்டு 5 தாள் இவரை விட கூடுதலாக ப்ராஃபிட் எடுக்கிறாரு. இப்போ இவர் கேட்டாப்புல அங்கே பார்த்து கொண்டிருக்கிறாரு, அங்கால இன்னொருத்தருக்கு விலையை பேசிட்டு இவர் கால் பண்ணி சொல்றாரு. அவர் திரும்ப கால் பண்ணாப்புல அந்த வாகனம் கிடைக்கல, வாங்கி இன்னொருத்தருக்கு வித்துமாச்சு. பொய். அப்போ அந்த காசுல எங்கே பறக்கத்திக்க போகுது? சரி, பொய் சொல்லி சம்பாதிக்க ஹராமான சம்பாத்தியம். பிள்ளைகளுக்கு கொடுக்குறாரு, பிள்ளைகளை ஹாஃபிஸாக ஆலிமாக நல்லவராக இங்கே எதிர்பார்க்க முடியாது. மனைவி உங்களுக்கு வழிபடுறவளாக இருக்க மாட்டாள், சண்டை தான் வரும். ஏன்? ஹராமான சம்பாத்தியத்தை கொண்டு வித்து கொடுக்குறீங்க. எவ்வளோ மக்கள் அப்படி செய்கிறாங்க.
அந்த ஹராமான காசால வீடை கட்டுறாரு. அந்த வீட்டில இருந்து வந்து தொழுறதுக்கு அமல் செய்யறதுக்கு ஆசை வராது, குர்ஆன் ஓத ஆசை வராது. வீட்டில் டிவியும் படமும் மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் மியூசிக்கும் தான் இருக்கும். ஏன்? ஹராமான ஃபவுண்டேஷன், ஹராமான பொருளால் வீடு கட்டப்பட்டிருக்கு. ஹலால் இல்லாட்டி இப்படித்தான் நடக்கும். சரி, வாக்குறுதி அளிச்சா மீறுறாங்க. வாகனத்தை கொண்ட வாரஞ்செல்லாம் கொண்டாந்து கொடுக்கறதில்ல. வாகனத்தை கொடுத்தாச்சு பேப்பரை நாளைக்கு தரஞ்செல்லாம் பேப்பரை கொடுக்கறதில்ல. இதெல்லாம் வாக்கு மீறுறது சர்வசாதாரணமா நடக்குது. அங்கால இவர் என்ன செய்யறாரு, இன்றைக்கு வாகனத்தை கொண்டு வந்தாரு சொன்னாரு, இவர் அங்கால பேசிட்டாரு, காசையும் வாங்கிட்டார். அவருக்கு காசு தேவை. அது மார்க்கத்தில் கூடுமா இல்லையா, அது வேற விஷயம். இன்னும் கையில சாமானே வரல அவருக்கு, அடுத்தவனுக்கு கொடுத்துட்டு காசு எடுக்க மார்க்கத்தில் அனுமதி இல்லை, அது ஹராம் ஆகிடும். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்தாங்க, ரசூலாட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னைட்ட சில வாரம், அவர் வியாபாரி, என்னைட்ட வந்து ஒரு பொருளை கேட்கிறார். என்னைட்ட அந்த பொருள் இல்லை, ஆனால் பஜார்ல இருக்கு. அப்ப நான் சொல்றேன், நான் உங்களுக்கு தாரன்னு சொல்றேன். இப்போ வியாபாரம் முடியுது, காசு கொடுக்குறோம் இல்லை வேற விஷயம், வியாபாரம் முடியுது, நான் உங்களுக்கு அந்தி கொண்டாருண்டு. இப்ப இவர் வாங்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை, இவர கையிலேயே இல்லை, பஜார்ல இருக்குது. அந்த வியாபாரம் கூடுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அது கூடாது. நீங்க என்ன செய்யுங்க, லா தபி மாலே செந்தக், எது உன்னுடைய கையில நீ விற்காதே, உன்னுடைய கையில வந்து சேர்ந்துட்டு போறது உனக்கு விற்கிறதுக்கு அனுமதி இருக்கு. அந்த பொருள் உன்னுடைய கையில வராத வரைக்கும் உன்னுடைய சொத்து அல்ல. அதே மாதிரி தான் நாங்கள் விலை பேசுகிற பொருள் கையில வராத வரைக்கும் அடுத்தவனுக்கு நாங்கள் சொல்லலாது, நான் உனக்கு விற்க போறேன். இன்னைக்கு அது நடக்குது. நிறைய பேர் அது மாதிரி வியாபாரம் செய்யறாங்க. இப்ப என்ன நடக்குது, இப்ப அங்கால உள்ள நம்பி இருக்கிறார், எனக்கு தருவாருண்டு, இவரை நம்பினார், இவர் எனக்கு விற்பாண்டு, அவனுக்கும் அது சரி வரல, இவனுக்கும் சாமான் வரல, இஞ்சால அவனுக்கு கொடுக்க முடியாது. இப்ப சண்டை, எவ்வளவு பிரச்சனைகள் இன்னைக்கு நாட்டில் வருது. இது என்ன காரணம்? ஷரியத்துக்கு மீறி நடக்கிறதுனால. சாலிஹுல் உஸைமீன் மிகப்பெரிய உலமாக்களை சேர்ந்தவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. இப்ப அவங்கள்ட்ட இந்த மசாலா கேட்கப்பட்டுச்சு, இந்த ஹதீஸுக்கு இப்படி வருது, இப்ப என்ன அர்த்தம், எப்படி வியாபாரம் செய்யலாம்? அப்ப அவங்க சொன்னாங்க, இதுக்கு மாற்று வழி என்னண்டா, இப்ப உங்கள்கிட்ட பொதுவாக எங்களுக்கு ஜப்பான் இது சம்பந்தப்பட்ட குறவு, ஒரு பொருளை ஒருத்தர் கேட்டு வந்தாரு, உங்கள்ட்ட கடையில் இல்லை, உங்கள்கிட்ட இல்லாட்டி, இப்ப நீங்க சொல்றது அசருக்கு பிறகு வாங்கண்டு, நான் முடிவான மட்டும் அரேஞ்ச் பண்றேன், அட்வான்ஸோ எதுவும் எடுக்க முடியாது. அசரு பிறகு அவர் வந்ததுக்கு பிறகு இவர் லொஹரு பிறகு போய் வாங்கிட்டு வந்து வச்சுக்குவாரு. வந்ததுக்கு பிறகு அவர் காசு அவருக்கு விற்பார். இந்த டீல் ஓகே. ஏன்னா இப்ப வியாபாரம் பிறகுதான் நடக்குது. காலையில வந்தவர்கிட்ட சரி நீங்க அட்வான்ஸ் தாங்க, நான் மாலையில சாமானை தாரன்னு சொல்லாரு, இவர்கிட்ட சாமானே இல்லை, இவர் என்ன சில கடையில போய் இன்னொரு கடையிலயோ வேற இங்க வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறாரு, அசரு பிறகு எடுத்துட்டு போற, இது ஹராம் ஆகிடும். ஏன்? இப்ப இவர் வித்தது மாலேச இந்தஹு, அவர்கிட்ட இல்லாதண்ட விற்கிறாரு. பை சலாம் ஒன்று இருக்கு, அது வேற. அது இல்லாத பொருளை விற்கிறது அப்படின்னா இது ஆர்டர் எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லாத பொருள். அது இப்ப அது இல்லை, தயாரிக்கப்பட வேண்டியது, தயாரிக்க ப்ராடக்ட் உருவாக்கி கொடுக்கறது, அதுக்கு அனுமதி இருக்குது. இது பொருள் இருக்குதான், ஆனா இவற்று இல்லை, வேற தொட்ட பொருள், அது இவர சொந்தத்திலே இல்லை, அதை விற்கிறதுக்கு அனுமதி இல்லை. இந்த மாதிரி நிறைய வியாபாரங்கள் எங்களுக்கெல்லாம் நடக்குது. இந்த வியாபாரங்கள் என்ன நடக்குண்டா, பிரச்சனைகளே பிரச்சனை தான், சண்டை வருது. அடுத்தது என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ் சொன்னாங்க, 3 விஷயம். பேசினா போய் சொல்லக்கூடாது, நம்பினா மோசடி செய்யக்கூடாது, வாக்குறுதி அளிச்சா மீறக்கூடாது, வைதஷ்தரவ் லம் யதும்மு, வாங்கும் பொழுது சாமனை கொண்டம் பண்ணி வாங்கக்கூடாது. இன்னைக்கு நடக்கு நிறைய. ஒரு கார் வாங்கும் பொழுது எங்களுக்கு நல்லா தெரியும், இதை இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிடும், இதை 100 தாளை குடிக்கலும். அவன்கிட்ட சொல்ற இது காரு கைத்தாய் தான், 3 தாள் தான், 5 தாள் தான். எவ்வளோ அதை மட்டமா பேசலுமோ மட்டமா பேசி குறைஞ்ச விலைக்கு எடுக்கிறது. இவர் 50 தாள் 100 தாளுக்கு விற்கிறார். இதுல எந்த பரக்கத்தும் கிடையாது. வியாபாரத்துடைய பரக்கத்து இல்லாமல் ஆக்கிடும். ஏன்? போய் சொல்லி அந்த கொண்டம் பண்ணி பொருளை பழிச்சு வாங்குறார். இன்னைக்கு ஊர்ல நடக்குது, நிறைய பேர் செய்யறாங்க.
அது டிம்பர் வச்சுக்கிறவங்க, கம்பு கடை வச்சுக்கிறவங்க இப்போ பலகை கடைக்கு வாங்கும் பொழுது விற்கிறதுக்கு சின்ன சின்ன இலை வைக்குமா இல்லை, அதுகளை சொல்லுவாங்க இந்த இலைக்கு இதை ஒரு அடியாக கழிப்பானுங்க. அது 1 இன்ச்சு 2 இன்ச்சோட கழிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. ஒரு அடியை கழிச்சுட்டாங்க. இதெல்லாம் வீணான்னு விற்கும் பொழுது அதெல்லாம் மறைச்சி இது சின்ன பிரச்சனை, இதுக்கு என்னத்துக்கு கழிக்கிறேன்னு சொல்லுவாங்க. விற்கும் பொழுது புகழ்ந்து விற்க மாட்டாங்க. விற்கும் பொழுது ஹக்கீக்கத்தை சொல்லி விற்பாங்க. விலையை குறைக்கிறதுக்காக வேண்டி கொண்டாம் பண்ண மாட்டாங்க. வாங்கும் பொழுது ஒரு பொருளை, விற்கும் பொழுது புகழ்ந்து விலையை கூட்டுறதுக்காக பேச மாட்டாங்க. இன்றைக்கு எத்தனை பேர் வாகனங்களில் அதில் தன்மைகளை கொஞ்சம் புகழ்ந்து சொல்லி குவாலிட்டியை கூட்டி சொல்லி லாபம் கூட அடைய பார்க்குறாங்க. எடுக்கிறவர் பார்க்குறார், அந்த குவாலிட்டி இல்லாட்டி அவரே மறந்து போகிறார். இவர் சொன்னதை நம்பி அங்கே விலை பேசி கொடுத்தாரு, அங்கே போய் பார்த்தா என்ஜினே வேலை செய்தில்லை. இவர் சொன்ன நான் ஓடி பார்த்தா நல்லா ஓடிச்சுண்டு, பிறகு இவரை நம்பி அவரை வாங்கிறார், அங்கே கொண்டு எடுத்து கொடுத்தா ஸ்டார்ட் பண்ண மேலே அமைக்குது. கேட்டால் சொல்லாரு நான் ஓடினா ஓடிச்சு, இப்போ நீங்கள் ஓடுக்கலன்னு எனக்கு தெரியாது. பொய். இதால் வியாபாரத்தில் பறக்கத்தை இழந்துடுறாங்க, ஹலால் இல்லாமல் போயிடுது. பொருளை ஒருத்தர் நாங்கள் வாங்கும் பொழுது அதை கொண்டம் பண்ணி பழிச்சு வாங்கும் கூடாது. விற்கும் பொழுது அதை பற்றி புகழ்ந்து நல்ல குவாலிட்டி, இன்றைக்கு ஊரில் நடக்குது, மேட் இன் ஜப்பானே இல்லை, மேட் இன் ஜப்பான் சொல்லி விற்றுருவாங்க. குவாலிட்டியை கூட்டி காட்டி சொல்லுவாங்க. இது அவர் அந்த பொருளை பாவிச்சு வைக்க மாட்டார். அவர் சொல்கிறார் எங்களோட வீட்டில் 15 வருஷம் தான் பாவிச்சு கொண்டிருக்கிறேன், எலக்ட்ரிக் ஐட்டம் உண்டு. பொய். அதை புகழ்ந்து இது நல்ல சாமான், இது ஒரு நாளும் கொண்டு போனவங்க யாருமே திருப்பி கொண்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் திருப்பி கொண்டு வந்திருப்பாங்க. அது நல்லா புகழ்ந்து விற்கிறது. ஏன்? அதை லாபம் அடைகிறதுக்காக வேண்டி. இது வியாபாரத்துடைய பறக்கத்து இல்லாமல் ஆக்கிடும். இதே மாதிரி வைதாக்கான் அல்லாஹும் லம் யும்திலு, இவங்க கொடுக்க இருக்கிறண்டா தாமதப்படுத்த மாட்டாங்க. இவங்க காசு கொடுக்கணும், சாமான் எடுத்துட்டோம் காசு கொடுக்கணும், இப்போ பாய் கையில் காசு இல்லை இருக்கம்னு சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு என்ன நடக்குது? கையில் வச்சுக்கொண்டு ரோல் பண்ணுற அவன்ட கடனை கொடுத்துறேலும் கொடுக்காம வச்சுக்கொண்டு சொல்றது இது கையில் காசு இல்லை பாய் சொன்னங்கி தாரனே. இவர் ஐடியா பண்ணுறாரு, இன்னும் 2 வாகனமே விற்றுட்டு கொஞ்சம் லாபம் அடைஞ்சு இப்போ இவரை கடை கொடுப்போம் வேண்டிட்டு கொஞ்சம் காசிக்கும். இது ஹராம். மத்துலுல் கனி ஸுல்முன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கையில் காசை வச்சுக்கொண்டு அடுத்தவனு கொடுக்குறவனை கொடுக்காம பிற்படுத்துறானே, தாமதப்படுத்துறது, இது ஹராம், இது அநியாயம் என்று சொன்னாங்க. ஒவ்வொரு அநியாயம் ஹராம். இப்போ என்ன நடக்குது? இவருக்கு காசு கடன், இவருக்கு இவர் கொடுக்கணும் இன்னொருத்தருக்கு. இப்போ இவர் சொன்னார் சரி நாளைக்கு தாரண்டு, நாளண்டைக்கு தாரன்னு சொன்னார். அவர் நம்பினார். அவர் சொன்னார் சரி இவர் நாளை தாரன்னு சொல்லிடுறாரு, நான் அடுத்தவர்கிட்ட சொல்கிறாரு உங்களோட காசு நாளண்டைக்கு தாரனே, இவர் தந்துடுவார்ண்டு. கடைசிக்கு என்ன நடக்குது? அவர் அதை நம்பி கொண்டிருக்கிறாரு. அவர் இன்னொருத்தனை காசு கொடுக்கணும். அவர் சொல்கிறார், இவர் இந்த பாய் சொல்லிடுறாரு நாளண்டைக்கு தாரண்டு, இவர் சொல்கிறார் இன்னும் 3 நாள் கழிச்சு நான் தாரேன், அந்த காசு கிடைச்சோன்னு நான் தாரேன். இப்போ ஃபெஸ்ட்டுக்குள்ள அவன் ஏமாத்துறான், கவுத்துடுறான். 2, 3, 4, 5, 7, 8 பேர் அப்படியே குழம்பி போயிடுறாங்க. அவங்களோட வாக்குறுதிகள் எல்லாம் மீறுது, உடையுது, சண்டைகள் வருது, மண்டை உடைச்சு கொள்றாங்க, முஹப்பத் உடையுது, கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் ஆகுது. எவ்வளோ பிரச்சனை வருது ஒருத்தனுடைய வாக்கு மீறதுனால, கொடுக்கிறதை தாமதப்படுத்துறதுனால. நான் எப்படின்னு தருவேன், லேட்டான தார எப்படின்னு தொழுகிறேன், லேட்டான தொழுதுற மாதிரி தானே இது. டைமுக்கு தொழுகிறதான் தொழுகையாளி. இதே மாதிரி கொடுக்குற நேரத்தில் கொடுத்தாகணும். இதை நாங்கள் தாமதப்படுத்துகிறோம்டா, இது அநியாயம். அடுத்து வைதாக்கான் அலைஹிம் லம் யாசிர். இப்போ இவருக்கு வைதாக்கான் லம் யாசிர், இவருக்கு வரைக்கிற கடன் அடுத்தவங்க தரணும். அடுத்தவர் கஷ்டத்தில் இருக்கிறார், இவருக்கும் வழங்க உண்மையில கஷ்டத்தில் தான் நீக்கிறாருண்டு. அப்படி கஷ்டத்தில் இருக்கிறார் என்றால் அவரை கஷ்டப்படுத்த மாட்டார். சரி பரவாயில்ல நாளைக்கு தாங்க, சரி வாரக்கிழமை தாங்களே பரவாயில்லை, வார மாதம் தாங்களே என்று சொல்லுவார். தனக்கு வர இருக்கிறத கஷ்டப்படுத்தி பிழிஞ்செடுக்க மாட்டார். அடுத்தனை கொடுக்கிறத வீணாக தவணை போட்டு கொண்டிருக்க மாட்டார். கையில் இருந்தால் கொடுத்துருவார், இல்லாட்டி பாய் மன்னிச்சுக்கொள்ளுங்க நாளைக்கு தாருன்னு சொல்லுவார். அதுக்குள்ள முழு முயற்சியும் செய்வார். கடனுடைய விஷயம் ரொம்ப பயங்கரமானது.
ரசூலுல்லாஹ் ஜனாசா தொலைகிறதுக்கு முன்னாடியே கேட்பாங்க, இந்த ஜனாசாக்கு கடன் இருக்குதாண்டி. கடன் இருக்குன்னா சொல்லுவாங்க, நீங்கள் உங்களோட சாஹிபுக்கு நீங்கள் தொலைவிச்சு கொள்ளுங்க, நான் தொலைக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. யாராவது கடன் பொருட்படுத்தா தான் முன்னுக்காக தொலைப்பாங்க. 2 திர்ஹத்து கூட 2 திர்ஹம் தான் கடன், அதை கூட ரசூலுல்லாஹ் ஜனாசா தொலைக்காம பின்னுக்காக இருக்கிறாங்க. எத்தனை ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பொல்ல போட்டு கொண்டிருக்கிறாங்க. அசரம் ஜனாசா தொலைச்சாருக்கு மன்னிப்பு கிடைச்சிருமா? கிடைக்காது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷஹீதுடைய பாவத்தில் எல்லா பாவமும் அல்லாஹ் மன்னிக்கிறான், அந்த ஷஹீதுடைய கடனை மட்டும் அல்லாஹ் மன்னிக்கிறது இல்லை. அப்போ ஷஹீதுக்கு அந்த நிலைமைன்னு சொன்னால் எங்களோட ஷஹீதுக்கு என்ன நடக்கும்? செய்கிறதே பாவம், ஏமாத்து வேலை, அடுத்தவன் காசு எடுத்துக்கொண்டு ரோல் பண்ணுறவன், அவனுக்கு மன்னிப்பே கிடையாது. அல்லாஹ்வுடைய பாயில் உயிரை கொடுத்துருக்கிறாரு, ஆனால் கடனை வச்சுட்டு அவனுக்கே மன்னிப்பு இல்லை. அப்போ ஏமாற்றி தொழில் செஞ்சவனுக்கு எந்த விதத்தில் மன்னிப்பு கிடையாது. அதனால் கடன் அடுத்தனை கொடுக்க வேண்டியதை நாங்கள் கணக்காக பார்த்து கொடுத்துறோம், தாமதப்படுத்தக்கூடாது. சிலவன் சொல்ல நான் எப்படியும் கொடுக்குறேன், எப்படியும் அல்ல, டைமுக்கு கொடுங்க, சொன்ன டைமுக்கு கொடுங்க, அந்த நேரத்துக்கு கொடுங்க. தாமதப்படுத்த எப்போ உங்களுக்கு முடியலை, கையில் காசு இல்லைன்னா அவர்கிட்ட அவகாசம் கேளுங்க. இந்த 7 தன்மைகள் வியாபாரத்தில் பேணப்பட்டுச்சுண்டா, பொய் சொல்றதில்ல, ஏமாத்துறதில்லை, அடுத்தது வாக்குறுதியை மீறதில்லை, வாங்கும் பொழுது கொண்டம் பண்ணி வாங்குறதில்லை, விற்கும் பொழுது ஓவரா புகழ்ந்து விற்கிறதில்லை, தான் யாருக்கு அது கொடுக்கிறதா அதை சும்மா தவணை போடுறது கிடையாது, தான் பெற வேண்டியது இருந்தால் கஷ்டப்பட்டு அவன் நிர்பந்திச்சு வாங்க மாட்டார் என்றால் இந்த வியாபாரம் அத்தியபுல் கஸ், சிறந்த பரக்கத்துல மனமான சம்பாத்தியம் சொன்னாங்க. பரக்கத்தான வியாபாரம், இதன் மூலமாக நிறைய அவர் கொஞ்சம் லாபம் அடைஞ்சாலும் நிறைய பரக்கத்தில் பெற்றுக்கொள்வார். மன்னிக்கிற தன்மை இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, ரஹிமல்லாஹு அப்தன் சம்ஹன் இதா பாஅ சம்ஹன் இதா இஷ்தரா. ஒரு அடியான் இருக்கிறாரு, அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்வானாக. அவர் வியாபாரம் செஞ்சாலும் வாங்கும் பொழுது கூட கொஞ்சம் மன்னிச்சுக்குவார். அப்படின்டா வியாபாரத்தில் ஏதாவது முன்ன பின்ன ஆகிட்டுண்டா சரி பரவாயில்லன்னு விட்டு கொடுப்பாரு, மன்னிப்பாரு. விற்கிற நேரத்திலையும் கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டி வந்தா மன்னிக்க வேண்டா மன்னிப்பார். அவருக்கு ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க, அவருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாகன்னு சொன்னாங்க. இன்றைக்கு அப்படி இல்லையே. நாங்கள் எங்களுக்காக வேண்டி பெற வேண்டிய ஹக்குகள் இருந்தால் எவ்வளோ பிழிய முடியுமோ அவ்வளோ பிழிஞ்சுவோம். அடுத்தவனுக்குன்னு சொன்னால் கொடுக்கறதுல மன்னிங்க பாய், பரவாயில்ல, விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறோம். அதனால் வியாபாரம் பரக்கத்துள்ளதாக ஆக்கிக் கொள்ளும். இது துன்யாதாரி கிடையாது. 2 விஷயம் நான் சொன்ன ஆரம்பத்தில். வியாபாரம் சம்பந்தமாக 2 மாதிரி ஹதீஸ் வந்திருக்கு. ஒன்று, வியாபாரிகள் உண்மை சொல்லி அமானிதத்தை பேணி வியாபாரம் செஞ்சால் அத்தாஜிர் சதுக்குல் அமீன் மான் நபியின் வசித்திகீன் வஷுஹதா, அவங்க நபிமார்களோட சித்திகீன்களோட ஷுஹதாக்களோட கூட சொர்க்கத்தில் இருப்பாங்க. அதுக்கு மாத்தமா சொன்னாங்க, அத்துஜார் ஹுமுல் ஃபுஜார், வியாபாரிகளே பாவிகள் தான், வியாபாரி எல்லாம் பாவிகள். அப்ப சஹாபி ஒருத்தர் கேட்டார், யா ரசூலல்லாஹ் அலைஸல்லாஹு கத் அஹல்லல் பை, என்ன நீங்க சொல்றீங்க வியாபாரிகள் எல்லாம் பாவிகள்? இப்ப அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கலையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அஹல்லல்லாஹுல் பை வ ஹர்ரம ரிபா, அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறான், வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான். என்ன அல்லாஹ் ஹலாலாக்கலையா? நீங்க சொல்ல பாவிண்டி. அது சொன்னாங்க, பலா, ஏன் இல்லை, அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான் தான். வலாக்கின்னஹும் இதா ஹத்தஸு யக்திபூன், பேசினா போய் சொல்றாங்க. வயஹ்லிஃபூன் ஃபயஸமூன், வாக்குறுதி அளிக்கிறாங்க, ஏமாத்துறாங்க. வாக்குறுதியில சத்தியம் பண்றாங்க, பொய் சத்தியம் பண்றாங்க. சத்தியத்துல பொய் பேசுறாங்க, பொய் சொல்றாங்க. சத்தியம் பண்றாங்க, பொய் சத்தியம் பண்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாஸத்துன் லா யன்துருல்லாஹு இலைஹிம் வலா யுஸக்கீஹிம், 3 பேர் இருக்கிறாங்க,
வலஹும் அஸாபுன் அலீம். அவங்கள் அல்லாஹு தஆலா அவங்கள பக்கம் ரஹ்மத்துடைய பார்வையை கொண்டு பார்க்கவும் மாட்டான், அவங்கள பரிசுத்தப்படுத்த மாட்டான். வலஹும் அஸாபுன் அலீம், அவங்களுக்கு பயங்கரமான வேதனை இருக்கிறது. 3 தடவை சொன்னாங்க. அப்ப அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, காப வ கஸிர மன்ஹும் யா ரசூலல்லாஹ், அவன் நாசமாகிட்டான், நஷ்டம் அடைஞ்சிட்டான், அவன் யாருன்னு கேட்டாங்க. சொன்னாங்க அவங்க 3 பேர் யாரு? அல் முஸ்பில், தன்னுடைய கரண்டை காலை கீழால் ஆடை அணிப்பவன். லுங்கியோ சாரமோ பைஜாமாவோ ஜுப்பாவோ எதுவா இருந்தாலும் ஆண்கள் கரண்டை காலை கீழே உடுக்கிறத ரசூலுல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறாங்க, தடுத்திருக்கிறாங்க. நரகவாதியை பார்க்கிறண்ட உலகத்திலே பார்த்துக்கொள்ளுங்க, கரண்டை காலை கீழே உடுக்கிறவன்னு சொன்னாங்க. அடுத்தது மன்னான், செஞ்ச உபகாரத்தை சொல்லி காட்டுறவன். அடுத்தது பொய் சத்தியம் செஞ்சு வியாபாரம் செய்பவன், சத்தியம் பண்ணி விற்கிறான், பொய் சத்தியம் பண்ணி. இவங்க 3 பேரையும் அல்லாஹ் தஆலா திரும்பி பார்க்க மாட்டான் ரஹ்மத்துடைய பார்வை கொண்டு, அவங்கள பரிசுத்தப்படுத்த மாட்டான், பயங்கர வேதனை இருக்கின்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னைக்கு சர்வ சாதாரண சத்தியம் பண்றோம் வியாபாரத்துல, பொய் சத்தியம். இது உலகத்திலே நஷ்டம், மறுமையில அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாக்கிடும். ஆனா சகோதரர்களே பெரியார்களே, வியாபாரத்துல உண்மையை பேணணும். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துஜார் யுஹ்ஷரூன யௌமல் கியாமத்தி ஃபுஜ்ஜாரா, வியாபாரிகள் எல்லாரும் கியாமத்து நாளில பாவிகளாக எழுப்பப்படுவாங்க. இல்லா மனித்தக்கல்லாஹு பர்ர வ ஸதக், 3 விஷயங்களை கையாளக்கூடிய வியாபாரிகளை தவிர. யாரு? வியாபாரத்துல தக்வாவை தேர்ந்தெடுக்கிறார், இறையச்சத்தோட பொய் சொல்லாம ஏமாத்தாம இந்த தன்மைகளை மோசமான தன்மையிலிட்டு பாதுகாத்து கொண்டு வியாபாரம் செய்கிறார். வபர்ர, நலவ நாடுகிறார். வசதக், உண்மை சொல்கிறார். வியாபாரம் செய்யறதுனால வெறும் தான் லாபம் அடைகிறத மட்டும் நோக்கம் வைக்க மாட்டாரு. நான் ஒருத்தரோட கொடுக்கல் வாங்க செய்யறேன்டா, இந்த பொருள் அவருக்கு லாபம் கொடுக்குமான்னு கூட பார்த்து கொள்ளணும். இப்ப எங்களுக்கு நல்லா தெரியும், இவர் நினைக்கிறார் இந்த ஒருத்தரோட நாங்கள் டீல் பண்ணி கொண்டுகிறோம், அவர் அந்த சாமானை எடுத்து ஒரு நாட்டுக்கு அனுப்புறாரு, அந்த நாட்டுக்கு போகக்கூடிய வாகனம் தான், அது பொருத்தம்தான், தான் அவருக்கு கொடுக்கணும். இவருக்கு தெரியும் இவர் அங்கே அனுப்ப போறாரு, அந்த வாகனம் அங்கே போகாது, இது இவருக்கு நஷ்டம். இந்த விலையை எடுத்துக்கொண்டு அவர் லாபம் பெற முடியாது என்றால் நாங்கள் அவருக்கு அதை விற்கக்கூடாது, அவர்கிட்ட சொல்லிடணும். இப்போ உங்களுக்கு நினைக்கல அப்படி நாங்கள் வியாபாரம் செய்ய போனால் எங்களோட சாமான்கள் விற்காதுண்டு, அப்படி அல்ல. அல்லாஹு தஆலா தான் நடத்தாட்டக்கூடிய ரிஸ்க்கு தரது அல்லாஹ் தான், எங்களோட தொழில் அல்ல. எங்களோட தொழிலை நாங்கள் உண்மையை பேணுவோம்டா அல்லாஹு தஆலா ஹலாலான வழியில மனமான வழியில் லேசா ரிஸ்க்கை தருவான். இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த நாட்டுக்கள் எங்களை கொண்டாந்துருக்கிறான், எவ்வளோ இலகுவான வழிகள் இன்னைக்கு எங்களுக்கு ரிஸ்க்கை ஏற்பாடு செஞ்சு தந்திருக்கிறான். ஆரம்பத்தில் வரும்பொழுது எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு. இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் பாஷையை படித்து தந்து கம்பெனி வசதியில் செஞ்சு கொடுத்து இன்னைக்கு வீட்டில் இருந்து கொண்டே நாங்கள் ஆக்ஷனில் வாகனங்கள் வாங்குகிறோம், விற்கிறோம். அல்ல எவ்வளோ லேசாக்கி இருக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு நாங்கள் ஆக்ஷனை நிப்பாட்டிட்டு அதை ஓடிக்கொண்டிருக்கும், பள்ளிக்கு வந்து தொழுவிட்டு போகிற என்பது சிரமமான விஷயம் அல்ல. அதனால் எங்களுக்கு கிடைக்கிற வாகனம் கிடைக்காம இருக்கும் என்று அர்த்தம் இல்லை. எங்களுக்குள்ள ரிஸ்க்கு கிடைச்சே தீரும். எங்களோட ரிஸ்க்கை யாரும் பறிக்க முடியாது. எனக்கு வர வேண்டிய வாகனத்தை யாரும் எடுக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் சண்டை பிடிக்கிறாங்க, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்த வாகனம், கன்ஃபார்ம் பண்ணின வாகனத்தை இன்னொருத்தர் வாங்குறது ஹராம். இப்போ அவருக்கு போய் பேசினாரு, விலை கொடுத்தாரு, அவனும் தாரன்னு சொல்லிட்டான். அதுக்கு பிறகு நாங்கள் இன்னொருத்தர் போய் வாங்குறான்னு சொன்னால் அதுக்கு அனுமதி இல்லை, அது வாங்கக்கூடாது, மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஆனால் உண்டு, இவற்றை விலை கொடுத்துட்டு வந்தார், இவர் ஒரு விலையை, இன்னொருத்தர் போனார், அவர் அவருடைய விலையை கொடுக்குறார். அப்போ அவன் விரும்பினனுக்கு அந்த வாகனத்தை கொடுப்பான், அது வேற. ஆனால் இவருக்கு தெரியும், இன்ன கம்பெனிக்கார ஏற்கனவே விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போனாரு, இன்ன விலையை பேசிட்டு போனாரு, அவருக்கு வாகனத்தை கொடுக்குற ஐடியாவில் தான் அவன் இருக்கிறான் தெரியும். அதுக்கு பிறகு போய் நான் 2 தாள் கூடத்தான் எனக்கு தான் கேட்குறான்னு இது கூடாது. நீங்கள் அப்படி வாங்கி விற்று எவ்வளோதான் லாபம் அடைஞ்சாலும் அதில் எந்த பறக்கத்தும் கிடையாது. அதனால இன்றைக்கி ஜப்பானுடைய காசில் பறக்கத்தில்லைன்னு சொல்கிறோம். ஏன் காரணம்? சம்பாதிக்கிற வழி தவறு. தொழுகைகளை வீணாக்கி கொண்டு, பொய் சொல்லி ஏமாற்றி, அடுத்தவனை தாழ்த்தி கொண்டு, அடுத்தவனை அமுக்கி கொண்டு, இன்னைக்கு எங்களுக்கு ஆகப்பெரிய ஒரு முசீபத்து தான். இது என்னுடைய ஏரியா, நான் போற இடம், இது என்னுடைய ஷோரூம், நான் போற இடம், என்னுடைய சச்சோ, என்னுடைய பயர், என்னுடைய கண்டெக்ஸ். பெரும் மடத்தனம் இது.
உங்களோட கண்டெஸ்ட் எங்கால இதுக்கு முன்னாடி நீங்கள் அவனோட வேறு யாரும் வியாபாரம் செய்யலையா? அந்த இடத்துக்கு வேற ஒருத்தரும் போகலையா? எத்தனை பேர் போய்க்கிறாங்க, எத்தனை பேர் வியாபாரம் செஞ்சுக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு அவனோட தொடர்பு ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கு அவனை காட்டுறதில்லை, அவனை அறிமுகப்படுத்துறதில்லை. இது உண்மையிலே நாங்கள் நினைக்கிறோம்னா எனக்கு வர ரிஸ்க்கு வேற எடுத்துக்குவான். அப்படி அல்ல. ஒரு நாள் உங்களோட ரிஸ்க்கை யாரும் பறிக்க முடியாது. லன் தமூத நஃப்சுன் ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்கஹா. எந்த ஒரு ஆத்மாவும் அவனுக்கு வரக்கூடிய ரிஸ்கை அடையாத வரைக்கும் மௌத்தாக முடியாது. ஒரு மணி சோறு இருக்குது, அப்போ உங்களுக்கு மௌத்து வர முடியாது. ஒரு சொட்டு தண்ணீர் மிச்சம், அதுவும் உங்களுக்கு மௌத்து வராது. ஒரு வாகனம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாகனம் இருக்கு, உங்களுக்கு மௌத்து வராது. நீங்க நினைக்கணும் அவருக்கு கிடைக்க போற வாகனத்தை நான் எடுக்க போனேன் வைக்க போறேனுமே தவிர எனக்கு கிடைக்கிற வாகனத்தை அவன் எடுத்துட்டு போனான் அர்த்தம் அல்ல. அவனுக்கு போயிருந்த வாகனம் அவனுக்கு போயிருக்கு, அதுக்கான முயற்சி செய்யக்கூடாது அர்த்தம் அல்ல. தப்பான வழியில முயற்சி செய்யக்கூடாது, அவனுக்கு போறதை பறிக்க முயற்சி செய்யக்கூடாது. அப்படி முயற்சி செஞ்சோண்டா அல்லாஹ் எங்களுக்கு வார்த்தை தடுக்க தொடங்கிடுவான். எங்களுக்கு எல்லாம் வராமாக்கிட்டான், நல்லா தடுத்துட்டான்டா எங்களுக்கு யாரும் ஒரு வாகனத்தை கூட கொண்டு வந்து தர முடியாது. வாகனம் ஒரு எண்ணெய் கூட தர முடியாது. அது நல்லாவுடைய விஷயத்தில் ஏமாந்துடக்கூடாது. வியாபாரம் பரக்கத்தான ஒரு தொழில். எப்ப நீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு வாழ தொடங்குறீங்களோ, வியாபாரம் செய்றீங்களோ, வியாபாரத்துல பெரும் பரக்கத்தை செய்வான். உங்களுக்கு சகோதரத்துவம் உண்டாகும். ஒரு அழகான முன்மாதிரியான சமுதாயமாக நாங்கள் மாறுவோம். இன்றைக்கு எங்களுக்குள்ள இந்த கேவலமான தன்மை இருக்குது. இன்னைக்கு நான் எத்தனை ஜப்பனீஸை பார்த்துருக்கிறேன். அவங்க இன்னத்தினுக்கு அறிமுகப்படுத்துறாங்க, இவன் நல்ல வியாபாரி, இவனோட வியாபாரம் பண்ணுன்னு சொல்றாங்க. எங்கடாக்கள் நம்ம மறைக்கிறாங்க. எங்கடாக்கள் தான் ஒலிக்கிறது, காட்டுறதில்லை. இதெல்லாம் மிகப்பெரிய மடத்தனம் சகோதரர்களே. ஒருத்தருக்கு உதவி செய்யறோம், காட்டி கொடுக்கிறோம், இவரோட வியாபாரம் பண்ணுங்க, நல்ல பயர் அவன், நல்ல அவன்கிட்ட நிறைய வாகனம் எடுத்துக்கொள்ளும். உங்களுக்கு வரக்கூடிய வாகனத்தில் எந்த குறையும் வராது. உங்களோட ரிஸ்கில் எந்த குறையும் வர மாறாக அல்ல இன்னும் பரக்கத்தா தருவான், இன்னும் லேசா தருவான். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டி கொடுத்து கொண்டு உதவி செஞ்சு கொண்டு இருந்தாங்கன்னு சொன்னால் எவ்வளவு பரக்கத்தான வியாபாரம், எல்லாரும் சந்தோஷமா வாழ்வாங்க. இன்றைக்கு எல்லாரும் பஞ்சத்தில் இருக்கிறோம், எல்லாரும் நெருக்கடி இருக்கு. என்ன காரணம்? இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒளிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமை, வஞ்சகம், குரோதம், அவனுக்கு கொடுக்க கூடாது, இவனுக்கு கொடுக்க கூடாது. இந்த எண்ணங்கள்னால அல்லாட உதவி எங்களுக்கு இல்லாம போச்சு. இதனால வியாபாரத்துல பரக்கத்தை இழந்துட்டோம். சகோதரே பெரியார்களே, அல்லாஹு தஆலா ஒரு பரக்கத்தாக அழகான அமைப்பில் எங்களுக்கு ரிஸ்க் ஏற்பாடு செஞ்சு தந்திருக்கிறான். உண்மை சொல்லி ஏமாத்தாம, யாரா இருந்தாலும் சரி ஏமாற்றக்கூடாது, வாக்கு மீறக்கூடாது. எங்களை வியாபாரத்துல வட்டி கலக்காம பாதுகாத்துக் கொள்ளணும். இன்னைக்கு எங்களுக்கே தெரியாம நிறைய வட்டி கலக்குது. ஒரு சகோதரர் வந்து பேப்பரை காட்டினார், எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய சகோதரருக்கு ரீசைக்கிள் வருது. அவங்க ரீசைக்கிள் கட்டுவாங்க, ரீசைக்கிள் ரிட்டர்ன் வரும். ஒரு கணக்கை கழிச்சிட்டு போடுவாங்க, அதோட சேர்த்து வட்டியும் வருது. ரிஷின்னு சொல்லி எழுதி வட்டி வருது, ஒரு பெர்சன்டேஜ் வருது. அப்போ ஒருத்தர் காட்டினார், அவர் இந்த மாதம் 58 வாகனங்கள் போட்டிருந்தாரு, 38,000 வட்டி ரூபாய் எண் 38,000 வட்டி வந்திருக்குது. அப்போ ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட சிலர் 30-40 வட்டி வருது. எங்கடாக்கில் அக்கௌண்ட்டுக்கு எது வந்தாலும் எடுத்துக்கிறது. அக்கௌண்ட்டுக்கு நாய் வந்தாலும் சரி, பூனை வந்தாலும் சரி, வந்தாலும் எடுத்து போட்டுக்கோ, எங்களுக்கு தானே வந்திருக்கு. இதான் பார்க்கறதில்ல, பரக்கத்தா இல்லையான்னு பார்க்கல. வயிற்றுக்குள்ளே பன்றி போகுதா, எது போகுதான்னு கூட பார்க்கலாம், போயிடுறதுனால தான். ஏன் காரணம்? எனக்கு வரக்கூடிய ரிஸ்க்கு ஹலாலா இல்லையா நாங்கள் பார்க்கறது இல்லை, வந்த காசு ஹலாலா இல்லையான்னு நாங்கள் பார்க்கறது இல்லை. அதனால வயிற்றுக்குள்ளே போகிறதும் ஹலாலா இல்லையான்னு எங்களை பார்க்கலாம இருக்குது, பார்க்கறதுக்கு உணர்வு வருது இல்லை. நிறைய பேர் சொல்றாங்க அதெல்லாம் பார்த்து நிற்கலாம், அப்படியெல்லாம் பார்த்தா இங்கே வியாபாரம் செய்யலாம். ஏன் எவ்வளோ பேர் செய்கிறாங்க, அழகாக ஹலாலாக சம்பாதிக்கிறாங்க. அப்படி யாராவது நல்ல ஹலாலாக பேணி சம்பாரிச்சு முன்னேறிட்டான்னு அவரை பார்த்து சந்தேகப்படுற, அவன் எந்த அங்கே குல்மாறு செஞ்சிருப்பான், ஏமாத்திருப்பான், பொய் சொல்லியிருப்பான், அப்படி சம்பாதிச்சுப்பான். ஏன்னா இவர் அப்படிதான் சம்பாதிக்கிறது. அதனால நல்லா முன்னேறினவங்களை பார்த்து அவங்களே பார்த்து சந்தேகம் கொண்டு வருது. கொஞ்சம் கவனிங்க இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கு சந்தேகம் வருது, இவன் அப்படி செஞ்சிருப்பான். மனிதன் தான் எப்படி அப்படித்தான் அடுத்தவங்க நினைக்கிறது, தன்னை மாதிரி தான் அடுத்த நினைக்கிறோம். அதனால நாங்க ஏமாத்துறோம், பொய் சொல்லி சம்பாதிக்கிறோம்டா. ஒரு நல்லொருத்தர் ஹலாலா சம்பாரிச்சு முன்னேறினாலும் அவரை பார்த்து குறைதான் சொல்றாரு, அவரும் ஏமாத்திப்பாரு, பொய் சொல்லிப்பார், இல்லாட்டி பேர் சம்பாதிக்கல. இதே மாதிரி நிறைய வியாபாரங்கள்ல, வாகனங்கள்ல, உடைக்கிற இடங்கள்ல
செய்கிற இடங்களில் என்ஜினை மாற்றுறது ஹராமான வழியில், தவறான வழியில், பொடியை மாற்றுறது, முகத்தை மாற்றுறது, மூஞ்சை மாற்றுறதுன்னு சொல்லி டைம் பெல்ட்டை அநியாயமாக மாற்றுறது நிறைய நடக்குது. அங்கே வாங்குறவர் சொல்கிறாரா, நியூசிலாந்து உள்ளவர், நான் பொறுப்பு, நீங்கள் மாற்றி அனுப்பி, இவரங்க மறுமையில் வந்தால் காப்பாற்ற போகிறான், நான் பொறுப்புங்கிறதுக்கு. அவனே நரகத்துக்கு போவான், ஏமாற்றி நிற்கிறவன், இவர் எப்படி காப்பாற்ற போகிறான், நான் பொறுப்பு, நான் சொல்லு, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் டைம் பெல்ட்டை மாற்றி அனுப்புங்க, மீட்டரை சுற்றி அனுப்புங்க. பொய்க்கு ஹராமான வழிகள், பொய் சொல்லி இந்த வியாபாரம் எதுலேயும் பறக்கத்து கிடையாது. யாரும் குறை சொல்லத்துக்கு சொல்லலை. எங்களோட சம்பாத்தியம் ஹலாலாக இருக்கணும். அப்படி ஹலாலாக இருந்தால் தான் மூலமாக எனக்கு பறக்கத்து ஒன்று உண்டாகும், என் வாழ்க்கையில் நிம்மதி ஒன்று உண்டாகும், சாப்பாடு ஹலாலாக மாறும், எங்களோட பிள்ளைகளுக்கு மனைவி மக்களுக்கு கொடுக்குற உணவு ஹலாலாக இருக்கும். இல்லாட்டி நாங்களே ஹராத்தை சம்பாதிச்சுட்டு அவங்களுக்கும் ஹராத்தை செஞ்சு கொடுத்துட்டு போகிறோன்னு சொன்னால் ஒரு நாள் எங்களோட குடும்பம் சொர்க்கத்தில் இருக்க முடியாது. ஆக சகோதரர்களே, பெரியார்களே, பரக்கத்தான ஒரு தொழில் தான் வியாபாரம். நாங்கள் நினைக்கணும், என்னுடைய வியாபாரம் நான் இன்னாரோட செய்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய வியாபாரம் அல்லாவோட செய்யப்படுது. அல்லாவோட எப்படி வியாபாரம் செய்யப்படுதுண்டா, எங்களோட கனெக்ஷன் இருக்குது அல்லாஹுவோட. ஷரியத்துடைய தர்த்தீப் ஒன்று இருக்கு, ஷரியத்துடைய முறை. அல்லாஹ் இப்படி செய்ய சொல்லிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செஞ்சு காட்டிக்கிறாங்க, அந்த முறையில் செய்யப்படணும். அது அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அது அல்லாவோட நாங்கள் பண்ணுற முதலாவது டீல். இதில் விட்டு கொடுக்குற சகோதரருக்காக வேண்டி ஒருவேளை எங்களுக்கு நஷ்டம் வர மாதிரி தெரியும், ஆனால் ஒரு நாள் நஷ்டம் வராது. உண்மை சொல்றதுனால லாபம் குறையிற மாதிரி தெரியும், உண்மை சொல்றதுனால நஷ்டம் வர மாதிரி தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஹர்ரவு ஸித்க ஃபஇன் ரஅய்தும் ஃபீஹில் ஹலகா. உண்மை சொல்லத்தை நீங்கள் தேர்ந்தெடுங்க. ஒருவேளை அதில் உங்களுக்கு அழிவு இருந்தாலும் பரவாயில்லை, அழியிற மாதிரி தெரிஞ்சாலும் நஷ்டம் மாதிரி தெரிஞ்சாலும் ஃபஇன்ன ஃபீஹின் நஜா, அதில் தான் உங்களுக்கு வெற்றி இருக்குது, அதில் தான் லாபம் இருக்கு. உண்மை சொல்லத்தில் அடிக்கடி சொல்லக்கூடிய உதாரணம் தான், வியாபாரம் பண்ணுறோம், ஒரு பொருளை உண்மை சொல்லி விற்றால் எங்களுக்கு ஒரு 2 தாள் 5 தாள் தான் லாபம் கிடைக்க போகுது. எவ்வளோக்கு வாங்கினு கேட்குறாரு, அந்த கேள்வியே தேவையில்லாத ஒரு கேள்வி. அவர் கேட்டால் சொல்லுங்க, இது உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் எவ்வளோக்கு எடுக்க போகிறீங்க, அல்ல எனக்கு இவ்வளோக்கு தர முடியும், முடிஞ்சு. உண்மைதான் அது. நீங்கள் அவர்கிட்ட சொன்னால் இல்லை எப்படின்னு சொல்லுங்கள், அப்போ உங்களுக்கு எனக்கு வியாபாரம் சரி வராது, அவரை விடுங்க. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அதை விட நல்ல விலையில் அவங்கள்ட்ட வாங்குவாங்க. எங்களோட நம்பிக்கை ஈமான் பலகீனம். இவரை விட்டா இன்னொருத்தர் கிடைப்பாராண்டு. ஆனால் இந்த வன் அபதீபி அல்லாஹ் சொல்லான், என்னுடைய அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கணும் அப்படி நடந்து கொள்வேன். நீ எனக்கு வழிபடுறது, எனக்கு என்னுடைய கட்டளைக்கு முன்னுரிமை கொடு, உனக்கு வசதியாக நான் செஞ்சு தருவேன். ஒன்னிடத்தில் நான் ஆக்கள் அனுப்பி வைப்பேன். நல்ல விலைக்கு வாங்குறதுக்கு ஆக்கள் வருவாங்க, நல்ல விலை தருவாங்க. எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் போய் சொல்கிறோம். பார்க்குறோம் 10 தாளுக்கு வாங்கிக்கிறோம், 10 தாளுக்கு வாங்கினு சொன்னால் அவர் கேட்பார், சரி 12 தாளுக்கு எடுத்துக்கிறேன். பொய் சொல்லினா ஒரு 20 தாளுக்கு வாங்கினண்டு, அப்போ 22 தாளுக்கு வாங்குவார், இன்னொரு 10 தாள் ப்ராஃபிட். உண்மை சொன்னால் 2 தாள் வருது, பொய் சொன்னால் 12 தாள் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உண்மையை சொல்லுங்க, அதில் உங்களுக்கு நஷ்டமாக தெரிஞ்சாலும் பரவாயில்லை. வஜ்தனிபுல் கிذب ஃபைன் ரஅய்து ஃபீஹிமுன் நஜா. பொய்யை தவிர்த்து கொள்ளுங்க. பொய் சொன்னதால் உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் பரவாயில்ல. ஃபைன் ஃபீஹில் ஹலகா, பொய்ல தான் அழிவு இருக்கு. பொய் சொன்ன லாபம் இல்லை, ஏமாத்திரத்தில் லாபம் இல்லை. அடுத்தவனை ஏமாற்றி அடுத்தவனை மோசம் சொல்லி சம்பாதிக்கிற சம்பாத்தியம் இருக்கே, இந்த சம்பாத்தியம் மனிதன் அல்லாஹ் விட்டு தூரமாக்கிடும். ஹராமான சம்பாத்தியத்துடைய தன்மை என்ன, அல்லாஹுவோட எங்களுக்கு அன்பை உண்டாக்காது, மறுமை மீது ஆசையை உண்டாக்காது. இது உண்டு. அடுத்தது நல்லாமல் செய்யறதுக்கு ஆசை உண்டாகாது, பாவம் செய்யறதுக்கு ஆசை உண்டாகும். நன்மை மீது வெறுப்பு, பாவத்து மீது ஆசை. இதே மாதிரி மக்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் தங்களை பற்றி நல்ல எண்ணத்தை எடுத்துருவான், வெறுப்பு உண்டாகிடும். சந்ததியினரையும் கூட அந்த முசீபத்து உண்டாகிடும். இது ஹராமான ரிஸ்குடைய முசீபத்துகள். துவா கபூலாக 40 நாள் வரைக்கும் இந்த இபாதத்தும் கபூலாகாது. ஹராமான உணவு உள்ளுக்கு போயிட்டுன்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் நினைக்கிற ஹராமான உணவுன்னு சொன்னால் பன்றி அரைச்சி சாப்பிட்றது அல்லது சாராயம் குடிக்கிறது, அது மட்டுமல்ல.
ஹராமான சம்பாத்தியத்தில் சாப்பிட்றதெல்லாம் ஹராம் தான். அடுத்தவனுடைய இரத்தத்தை பிழிஞ்சி ஏமாற்றி, இதே மாதிரி நாங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய எங்கள் அரபை தோக்காக்களை கூட்டிகிட்டு போவாங்க. அரபை தோக்கானி கூட்டிட்டு போவாங்க. அரபை தோக்கு கூட்டிகிட்டு போனோம். அவரை அந்த உதாரணமாக வாகனத்தை வாங்க போனோம், வாகனத்துக்கு கொண்டு வந்து போடுறதுக்கு கூட்டிகிட்டு போனோம், அல்லது போட்டுக்கு கொண்டு வந்து போடுறதுக்கு கூட்டிகிட்டு போனோம். அந்த வியாபாரத்தினுக்கு நஷ்டம் வாச்சு என்பதனால் அவருக்கு கூலி கொடுக்காம இருக்க முடியாது. அவர் அரபைத்துக்கு வந்து உங்களோட வியாபாரம் பண்ண வந்தாரல்ல, உங்கள்கிட்ட வேலைக்கு வந்துடுறார். உங்கள்கிட்ட வேலை செய்யறனுடைய சம்பளத்தை அவனுடைய வேர்வை துடைக்கிறதுக்கு அந்த காயிரத்துக்கு முன்னாடி கொடுங்கன்னு சொன்னாங்க. இது மாச கணக்கில் சொல்லார். இன்றைக்கு எத்தனை பேரை பற்றி முறைப்பாடு செய்கிறாங்க. இன்னும் அந்த அரபைத்தோ செஞ்சது 1500 அந்த 1.5 காசு 3 தடவை கூட்டு போனார். 3 நாள் என்ன வேலை வாங்கினார். 3 வாகனத்தில் இட்டாரு. ஒரு தாளுக்கு 5000 வீதம், ஒரு வாகனத்துக்கு 5000 வீதம். 1.5 தாள் எனக்கு தரணும், இன்னும் தரல. அது கேட்ட சொல்ல எனக்கு அதில் லாஸ்ட். நீங்கள் லாஸ்ட்டாக வந்து யாரும் என்ன பொறுப்பு? அவர்கிட்ட நீங்கள் வேலை வாங்கினதுக்கு இல்லை கூலியை கொடுத்தாகணும். அது லாஸ்ட்டோ லாபமோ, லாபம் கூட கிடைச்சி கூட கூலியை கொடுக்குறீங்களா? இல்லையில்ல, அவருடைய கூலியை நீங்கள் கொடுத்து தானே ஆகணும். இல்லாட்டி அது உங்களுக்கு ஹலாலான சம்பாத்தியம் இல்லை. இப்படி எங்கள் வாழ்க்கையில் வியாபாரத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் அதை கவனிக்கிறதில்லை, பேன்றதில்லை. அதை நாங்கள் கொஞ்சம் கவனித்து முறையாக எங்களுடைய வியாபாரத்தை அமைச்சு கொண்டோம்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு பரக்கத்துள்ள வியாபாரமாக எங்களை ஆகிடும். கொஞ்சம் சம்பாதிக்கிறோம், நிறைய விஷயங்கள் எல்லாம் கொண்டு சாதிக்க செய்வாங்க. எங்களால் அடுத்தவங்களுக்கு நிறைய செய்யது. அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வியாபாரத்தில் பைஹக்கியோட ரிவாயத்தில் வருது, ஷைத்தானும் பாவமும் வியாபாரத்தில் பொதுவாக கலந்துரும். ஷைத்தானும் பாவமும் வியாபாரத்தில் கலக்கும். அதனால ஷவ்விபு பையாக்கும் பி சதக்கா, உங்களோட வியாபாரத்தில் சதக்காவையும் கலந்து கொள்ளுங்க. அப்படின்னா நீங்கள் எவ்வளோதான் பக்குவமாக செய்ய பார்த்தாலும் ஷைத்தானுடைய தூண்டுதலை கொஞ்சம் முன்ன பின்னாக ஆகலாம். எவ்வளோ நூலுக்கு பார்த்து நீங்கள் வியாபாரம் செஞ்சாலும் கொஞ்சம் முன்ன பின்னாக ஆகலாம். பாவங்கள் கொஞ்சம் முன்ன பின்னாக கலந்துடலாம். நூலுக்கு செய்கிறவங்களுக்கே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு சதக்காவோட ஒரு பகுதி வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் ஒவ்வொரு நாள் அடைகிற லாபத்தில் ஒரு பகுதி சதக்காக்காண்டி ஒதுக்குங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காண்டி ஒதுக்குங்க. இப்போ ஹராத்திலே சம்பாதிக்கிறார், அவர் சதக்கா செய்கிறதில் அவர் முதல்ல வியாபாரத்தை சுத்தமாக ஆக்கணும். ஹராத்தை விட்டு தன்னை தடுத்துக்கொள்ளும். என்னுடைய ஹராமான சம்பாத்தியத்தில் சதக்கா என்ன கொடுத்தாலும் அது பிரயோஜனம் இல்லை. ஆக சோதலை பெரியார்களே, சதக்கா ரசூலுல்லாஹ் சுன்னத்தினா நான் சொல்கிறேன், வியாபாரத்தில் கட்டாயம் சம்மந்தப்படணும். என்னோடய வியாபாரத்தில் சதக்காவோட ஒரு பகுதியை நாங்கள் வச்சுக்கொண்டோன்னு சொன்னால் மிகப்பெரிய பரக்கத் அல்லாஹ்வுத்தாலா அந்த வியாபாரத்தில் உண்டாக்குவான். இப்படி ஹதீஸில் வருது, ஒருத்தர் விவசாயம் செஞ்சு கொண்டிருக்கிறார், ஒருத்தர் போய்கொண்டிருக்கிறாரு. அப்போ மேகம் ஒன்று வருது, சத்தம் ஒன்று கேட்குது, சின்ன துண்டு ஒரு மேகம்தான். இஸ்கி ஹதீகத ஃபுலான், இன்னாருடைய தோட்டத்துக்கு நீ நீர் பாய்ச்சின்னு சத்தம் கேட்குது. இவருக்கு அந்த சத்தம் கேட்டோன்னா பார்க்குறாரு, சின்ன துண்டு மேகம் ஒன்று வருது, மேகம் அப்படியே போய்கொண்டிருக்கு. இவர் பின்னாலே போகிறார், பார்க்குறாரு எங்கே போகுன்னு பார்ப்போம். போன ஒருத்தர் தோட்டத்தில் இருந்து கொண்டு வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார். சரியா அவரை தோட்டத்துக்கு மேலே போய் நிற்கிது மேகம், மழை பெய்யுது. சஹியானது இது முந்தைய சமுதாயத்தில் நடந்தது, ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. மழை பொழியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர் கேட்குறாரு, இன்னாரு உங்களோட பேர் என்னான்னு. அப்போ அவருடைய பேரை சொன்னார். அவர் கேட்டால் எதுக்கான என்ன பேரை கேட்குறீங்க? சொன்னார், இல்லை இப்படி தாண்டி சம்பவத்தை சொன்னார். நான் அங்கே இருக்கும் பொழுதே இந்த மேகத்துக்கு கட்டளையை நான் கேட்டவங்களோட பேர் சொல்லப்பட்டுச்சு, அதுக்காக தான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கேட்டவங்களோட பேர் என்னாண்டு. அப்போ இதே பேரை தான் நான் கேட்டேன். அப்படி நீங்கள் என்ன அமல் செய்கிறீங்க? உங்களோட தோட்டத்துக்கு மட்டும் இந்த மேகம் ஏவப்பட்டு உங்கள்கிட்ட வருது, என்ன காரணம்? அப்போ அவர் சொன்னார், நான் பெருசாக அமல்கள் எதுவும் சரி, நீங்கள் சத்தியம் பண்ணி சொன்னதுனால நான் கேட்டதால் நான் சொல்கிறேன், நான் இதனுடைய வருமானத்தில் 3 பிரித்து கொள்வேன். அறுவடை செஞ்ச உடனே 3 பிரித்து ஒரு பகுதியை நான் செய்வேன் சதக்கா செஞ்சிருவேன், ஒரு பகுதியை என்னுடைய செலவுக்காக வேண்டி வீட்டு செலவு குடும்பத்தில் செலவுகள் இருக்குது அதுக்காண்டி வச்சுக்கொள்வேன், மற்ற பகுதியை திரும்ப இதில் பயன்படுத்தணும், விளைக்கிறது உழுகுறதுக்காக வேண்டி அதுக்கு நான் பயன்படுத்துவேன். அதனுடைய பரக்கத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த அவருக்கான விசேஷமெல்லாம் மழை பொழிய வச்சாங்க. இது எங்களோட வியாபாரங்களில் நாங்களும் லாபம் அடையத்தான் செய்கிறேன் இல்லை.
2 தாள் லாபம் கிடைச்சது ஒரு வாகனத்தில். ஒரு 1000 எண் 2000 எண் சதக்கா ஒதுக்குங்க. 3 ஒரு பகுதி, 2 ஒரு பகுதி, 5 ஒரு பகுதி ஒதுக்குங்க. எல்லாம் பெரும் பறக்க செய்வான். அதை விட லேசான இதை நீங்கள் வீட்டுட்டு வெளியாக நேரம் ஒவ்வொரு நாள் ஒரு உண்டியல் ஒன்று வைங்க, ஒரு டொனேஷன் பாக்ஸ் உண்டு, அதில் ஒரு 100 எண் 200 எண் சில்லறை காசுங்களா எவ்வளோ எழுமோ ஒவ்வொரு நாளும், இது மாதத்துக்கு ஒரு 5 நல்ல ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பாருங்கள், ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் சதக்காவாக சேரும். வெளியே போகிறீங்க எல்லாம் சலாமத்தை அவங்களை திருப்பி கொண்டு வந்து சேர்ப்பான். எந்த ஆபத்து வராமல் ஆக்சிடென்ட் இல்லாமல் இன்றைக்கி ரோட்டில் சுற்றி கொண்டிக்கிறோம். எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது. எப்போ நேற்று கூட திடீர்னு கோலம் வந்துச்சு சகோதரருக்கு நிகம்போல ஒரு பொடியன் ஆக்சிடெண்ட்டில் மூத்தாயிட்டார். 25 வயசு பொடியன் வாகனத்தில் போனார், ஒரு லொரிக்கு மூச்சுப்பட்டு. சரி, இதான் வாழ்க்கை. நாங்களும் போகிறோம், திரும்பி எப்போ வருவோன்னு தெரியாது. இன்றைக்கி ஒரு சகோதரர் சொன்னார், நான் இன்னொருத்தரும் போகிற நேரம் முன்னுக்கு ஓகாத்த வாகனம் வந்துச்சு, இன்னும் கொஞ்சம் இருந்தேன்னா எங்களுக்கு 2 பேரும் சரி. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் வீட்டில் சதக்கா போட்டுட்டு போன அந்த பரக்கத்தை எங்களை பாதுகாத்தான். நிச்சயமாக சதக்கா எங்களை பாதுகாக்கும், ரசூலுடைய வார்த்தை அது. இன்றைக்கி எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால தான் ஃபுல் இன்சூரன்ஸும் ஹாஃப் இன்சூரன்ஸும் போட்டு கொண்டிருக்கிறோம் வெளியில். சதக்கா இன்சூரன்ஸ் கட்டாயம் இந்த பழக்கத்தை நாங்கள் உண்டாக்கிக்கொள்ளணும். வியாபாரத்தில் வரக்கூடிய ஒரு பகுதியை நாங்கள் சதக்காவாண்ட ஒதுக்கணும். இப்படி டெலிஃபோன் பில்லுக்கு ஒதுக்குறோம், கட்டுறோம், வீட்டுக்கு கூலி கட்டுறோம், மற்றது கட்டுறோம். இந்த மாதிரி எங்களோட உடம்புக்கு கூட ஹக்கொன்று இருக்கு. இந்த 360 மூட்டுக்கள் உடம்புல இருக்குது. ரசூலுல்லாஹ் நாங்கள் ஒன்றுக்கு ஒவ்வொன்று சதக்கா செஞ்சாகணும். அப்போ ஒவ்வொன்றும் எங்களை நாங்கள் சதக்கா செய்யும் மூலமாக எல்லாம் பாதுகாப்பாங்க. இந்த பழக்கத்தை எங்களுக்கு உண்டாக்கிக்கொள்ளணும். அடுத்தவங்களுக்கு வியாபாரத்தில் முன்ன பின்ன வருது விட்டு கொடுக்குறோம், மன்னிக்கிறோம், இதுவும் சதக்கா தான். ஒருத்தர் கடன், அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஒரு சஹாபி அவருடைய தன்மையார் கடன் கொடுப்பார். ஆட்கள் கடன் கேட்டால் கடன் கொடுப்பார். ரசூலாட்ட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒருத்தர் கடன் கொடுத்து அந்த டேட்டில் அவர் தாரன்னு சொல்லி எடுத்தார். உதாரணம் இந்த மாத கடைசியில் அவருக்கு தர முடியாமல் போச்சு. இப்போ இவர் என்ன செய்கிறார், பரவாயில்லை சார் நாளைக்கு தாங்கலேன்னு சொல்கிறார். அந்த அடுத்த நாளை தாங்கன்னு சொன்ன ஒரு நாள் பிற்படுத்தினார், அல்ல ஒரு கிழமை பிற்படுத்தினார், ஒரு மாதம் பிற்படுத்தினார். பரவாயில்ல நான் ஒரு மாதத்தை பேர் எடுத்துக்கிறேன். அதை ஒவ்வொரு நாளும் அந்த எவ்வளோ அமௌண்ட் அவர் கடனாக தர இருக்க அந்த அளவுக்கு சதக்கா செஞ்ச நன்மை கிடைக்குன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு மாதத்தை பேர் எடுக்கிறான்னா 30 நாளைக்கும் ஒரு 10 தாள் தர இருக்கிற அந்த கடன் ஒவ்வொரு நாளும் 10 தாள் சதக்கா செஞ்ச நன்மை கிடைக்கும். அபூ தர்தா சொல்கிறாங்க, இந்த ஹதீஸை கேட்டதுக்கு பின்னாடி நான் நிறைய பேர் எனக்கு கடன் தரைக்கிறவங்க தாமதப்படுத்தும் பொழுது நான் பரவாயில்லை எனக்கு இவ்வளோ பெரிய நன்மை உங்களால் கிடைக்கிது, நீங்கள் தாமதமாக தாங்கன்னு சொல்லுவேன். இன்றைக்கி நாங்கள் என்ன ஹதீஸை கேட்டாலும் எங்களோட அமல் தான். அதை பற்றி எனக்கு எந்த கணக்கும் இல்லை. அவன் ரசூலுல்லாஹ் சொன்னால் தான் எங்களோட வாழ்க்கை நாங்கள் பார்க்கணுமே. அப்படி சொல்லி தான் இன்றைக்கி எங்களோட வாழ்க்கை கெட்டுக்கொண்டு போகுது, பரக்கத்து இல்லாமல் போகுது, நிம்மதி இழக்கிறோம். வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய உதவி இல்லை. அல்லாஹ் ரசூலுடைய பேச்சு இருக்குது, குர்ஆன் ஹதீஸ், இதில் நிச்சயமாக அல்லாஹ்வுல பெரும் பரக்கத்தை வச்சுக்கிறான், பெரும் நிம்மதியை வச்சுக்கிறான். அல்லாஹ்வுடைய உதவி அதில் இருக்குது. கொஞ்சத்தில் நிறைய அல்லாஹ்வுல பரக்கத்தில் உண்டாக்குவான். அப்போ கட்டாயங்கள வியாபாரங்களில் ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட மாதிரி இது துன்யாதாரி அல்ல. வியாபாரம் செய்கிறவர் அவர் வியாபாரம் எந்த நோக்கத்தில் செய்கிறாரோ, எந்த முறையில் செய்கிறாரோ அதை பொறுத்து அவர் தீன்தாரியாக மாறுவார் அல்ல துன்யாதாரியாக மாறுவார். உண்மை சொல்லி வாக்கு மீறாமல் வியாபாரம் செஞ்சால் அவர் நபிமார்கள் எழுப்பப்படுவார். பொய் சொல்லி ஏமாற்றி வியாபாரம் செஞ்சால் அவன் பாவியாக எழுப்பப்படுவான். அதே மாதிரி நாங்கள் வியாபாரத்தில் பேணுடைய மிகப்பெரிய வசூல்கள், பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, வாக்கு மீறக்கூடாது, வாங்கும் பொழுது கொண்டம் பண்ணி பறித்து வாங்கக்கூடாது, விற்கும் பொழுது ஓவராக புகழ்ந்து விலையை கூட்டி விற்கக்கூடாது. அடுத்தது எங்களுக்கு கொடுக்க இருக்க வேண்டிய ஹக்குகள், அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன்கள் இருந்தால் அதை நாங்கள் வச்சுக்கொண்டு ரோலிங் பண்ணக்கூடாது, தாமதப்படுத்தக்கூடாது. எங்களுக்கு வர வேண்டிய கடன்கள் இருந்தால் நாங்கள் அவருக்கு தர முடியாத நிலைமையில் இருந்தால் அவரை கஷ்டப்பட்டு பிழிஞ்சு எடுக்கக்கூடாது. இந்த உசூல்களை பெண் நாங்கள் வியாபாரம் செய்வோம்னு சொன்னால் மற்ற வியாபாரத்தில் சட்டங்கள் இருக்குது. நாங்கள் ஒவ்வொன்றையும் கட்டாயம் உலமாக்கள்கிட்ட கேட்டு படித்து செய்யணும். எனக்கு எதுவும் தெரிந்தான்னு நினச்சி செஞ்சிடக்கூடாது. நிறைய சின்ன சின்ன சட்டங்களில் மாற்றங்கள் இருக்குது. ஹராம் ஹலாலுடைய வித்தியாசம் இருக்குது. அதனால் நான் எல்லாம் தெளிவாக பேசுறது டைமும் இல்லை. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அவைகளை நாங்கள் தேவையான சந்தர்ப்பங்கள் உலமாக்கள்கிட்ட கேட்டு வட்டி, இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன விஷயந்தான், அந்த எக்ஸ்போர்ட் பண்ணும் பொழுது அந்த ரீசைக்கிளோட வட்டி வருது, அது நிறைய பேர் கணக்கெடுக்கிறதில்ல, கவனிக்கிறதில்ல. கட்டாயம் அதை பாருங்கள். அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்த சதக்கா கொடுத்துருங்க. சதக்கா நன்மையை நாடாமல் இன்னொத்தட்ட கொடுத்து இது சதக்கான்னு கொடுத்துருங்க. நீங்கள் அதை எடுத்துருவானோ, நீங்கள் அதை பாவிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. அதை வச்சு டெக்ஸ் கட்டுறதுக்கு அனுமதி கிடையாது.
அதை நீங்கள் அங்கே வைக்கிறதுக்கும் அனுமதி இல்லை. இதே மாதிரி பேங்க்லேருந்து கொண்டு வட்டி, பேங்க்கில் நான் கரண்ட் அக்கௌண்ட்டோ வேறு அக்கௌண்ட் ஒன்று திறந்த வட்டி வருதுண்டா அந்த வட்டி அவனுக்கு விட்டு கொடுக்கக்கூடாது. அதை நீங்கள் வட்டி எடுத்துடணும். எடுத்ததை நீங்கள் வாஜிபு சதக்கா, நன்மையை நாடாமல் ஏழைகளுக்கு நீங்கள் சதக்கா கொடுத்துடணும். அல்லாஹுத்தர் எனக்கும் உங்களுக்கும் இந்த மாதிரி உசூல்களை பேணி சரியான முறையில் வியாபாரம் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. வெறும் தன்னுடைய அக்கௌண்ட்டை பெருக்கிற நோக்கமோ வைத்து நிரப்பு நோக்கம் இல்லாமல் அடுத்தவங்களுடைய லாபத்தையும் கருதி அடுத்தவங்களுக்கும் பிரயோஜனம் உண்டாக்குற விதத்தில் என்னோட வியாபாரங்கள் அமைச்சுக்கொள்ள எல்லா தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.